கைகளை கழுவுகிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவுறது போல ஆராதனை நேரத்தில் நம்முடைய வேண்டாத சிந்தனைகள் எல்லாம், கேடாத எரிச்சல்கள், கலைஞர்கள், சுலவீனங்கள் எல்லாம் மாறி பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக காலவெளியில் நம்ம கட்டதாம என்னுடைய சபையில நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிறு மாத்திரமல்ல உபாச நாட்களில் நம்ம கூடி ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்திற்காக, இந்த ஸ்தலத்தின் மேல பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு இசையாய் அசைவாடும்படிக்காக பீடம் என்பது ஏதோ செய்து வைக்கப்பட்டிருக்க மரப்பீடம் மாத்திரமல்ல, அது நம்முடைய பீடம், நம்ம இருதயமாக்கிய பீடம், உங்கள் பீடம். சொல்லுங்க, என் இருதயம் தான் படிக்கணும். ஸ்பீக்கர்ல இருந்து இல்ல, ஸ்பீக்கர் மைக்ல நடத்துறவங்களோட ஆராதனை, அவங்களுடைய இதயத்தின் வெளிப்பாடு, அதை நம்ம வாங்கி அது வழியா சேர்ந்து இன்னும் அதோட சப்போர்ட் பண்ணி நம்ம அதையும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எப்படி பல கட்டைகள் இருக்கிற ஒரு அடுப்பு போல சபை எல்லாம் ஒரு பணிபீடமாய், எங்க சபை ஒரு பணிபீடமாய் எரிக்கிற அக்கினியாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் பார்க்கும்போது, மேலிருந்து நம்ம கண்ணோக்கி பார்க்கும்போது உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படி வெறும் புகைந்து கொண்டிருக்கிறதா, ஏதோ ஆராதனை இருக்குதா, பாடலோட பாடலை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன்னா, இதை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை, உள்ளேந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பீடம், பலிபீடம் நம்ம ஆராதிக்க எல்லாரும் நான் செவிப்போம். அப்படியே கர்த்தர் இந்த பலிபீடத்தை கூட, பலிபீடத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த பிரசங்க பீடத்தை கூட கர்த்தருடைய வார்த்தை, இது அநேகருக்கு வார்த்தை எடுத்து சொல்கிற இடமாய் இன்னும் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வசனங்களை கொண்டு செல்கிறதாய், அதற்கு நானும் ஒருத்தாசையை அதிகமா செவிப்பேன். அதற்கான காரியங்களை நான் நல்ல ஆலோசனையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வேன் சொல்லி பலிபீடம் ஆசீர்வதிக்கப்படும்படி, இந்த பிரசங்க பீடம் ஆசீர்வதிக்கப்படும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திற்கும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. எலியாவின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு உற்சாகம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பலகீனத்தோடு கவலையோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்க, சோர்வோடு ஆராய்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, உங்க இதயத்தை பார்த்து பேசுங்க. பலிபீடத்தில் இருக்கிற தண்ணீரை கூட, எலியா மனைவிட்டு கூட தண்ணீர் ஊற்றப்பட்டது. அந்த தண்ணீர் அக்கினி எரிவதற்கு தடையாக இருக்கக்கூடியது. அந்த உலக சிந்தனைகள் அக்கினி எரிவதற்கு தடையாக இருக்கக்கூடியது. அந்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த பலிபீடமும் அந்த இடமும் ஆசிரியப்படும்படி யாராவது ஒரு சொல்ல உயர்த்தி ஒரு வெளிப்பாடுகள் வரணும், எச்சரிப்புகள் வரணும். ரீமால் அந்தா அக்கினி இறங்குவதாக, தேவ அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி மயமான நாவுகள் இறங்குவதாக. மெதபஸ்து நாளில் இறங்கிய அக்கினி இப்பொழுது காரணம் தெய்வமே இறப்பை யார் நீதிசாரமாக இருக்க வேண்டாம். இந்த கடைசி நாட்களில் எச்சரிக்கை நாட்களாக இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் இன்னும் ஜீவ நாட்களை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு நல்ல ஆசீர்வாதமான ஜீவ நாட்களை கொடுத்திருக்கிறார். பார்ப்போமா, கர்த்தர் இந்த வருஷத்துல எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு நோயின் பிடிகளை எவ்வளவு மறைத்து போறாங்க. ஆனாலும் என்னை கர்த்தர் நாளில நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த கிருபையை சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலிபீடத்துக்காக சமணம் அப்படியே ஆராதனையில இன்னொரு ஆவியானவர் இன்று தொடங்கி இங்கு ஆராதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் ஆரோர் மேலும் வீட்டார் மேலும் அவர் ஆசீர்வாதம் அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால் அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. உன்னை ஆசீர்வதிப்பதை நானும் ஆசீர்வதிப்பேன்.
அதிகமாக அநேகருக்கு இந்த அக்னி ஈடுபடுகிற அக்னியாய் பரலோகத்தின் வாசலாய் இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக ஆராதனையோடு சேர்ந்த யாராவது சொல்ல வேண்டி ஆவியில் ஏற்பட்டவர்கள் செபிக்கலாம். யாராவது தயக்கமே படக்கூடாது. ஆராதிக்கும் போது ஆராதனை ஆவியான நம்ம கூடவே இருக்கிறார். ஏதோ ஆயத்தமாய் தான் செபிக்கணும் இல்ல, யார் என்னதான் செபிக்கணும் இல்ல. பரிசுத்தாக யார் மேல இறங்குறாரோ அவங்க செபிக்கும்படி, அவர்களை தூண்டி எழுப்பும்படி நாவின் கட்டுகளை அவிழ்த்து செபிக்க வளமை இறங்குவது அவர் சேர்ந்த ஊற்றப்படுவதற்காக கவர்ச்சி நாயகனே, கண்கள் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே. உணர்வோடு பாடுவோமா? உணர்வு இல்லாமல் பாடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது அவர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது. கர்த்தரை ஆராதிக்கும் போது வீண் வார்த்தை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம்.
ஆசீர்வதி நல்ல நேரத்துக்கு நன்றி. சில நேரங்கள் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன்.
ஆமென் ஆமென். சங்கீதம் வாசிப்போம். 38வது சங்கீதம். பைபிள் 38வது சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்துவிடாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. என் குடல்கள் எரிமந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிக்கு உமக்கு உட்காரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நானோ செவினை போல கேதாரனாகவும் ஊமையனை போல வாய் திரவாதமாகவும் இருக்கிறேன். கர்த்தாவே, மறுபுத்திரவு கொடுத்தீர். நான் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன். என் சத்துருக்கள் வாழ்த்து வளர்த்திருக்கிறார்கள். உகாந்தமில்லாமல் என்னை வைக்கிறார்கள். பெருகி இருக்கிறார்கள். எழுதியிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாகாதேயும். ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கப்படுகிறது. காணிக்கை எழுந்த சம்பாவனை கொடுக்கும்படி பிள்ளைகள் கொடுத்த விசுவாசம் அவருடைய கொஞ்சம் பொருளோ அதிக பொருளோ கர்த்தர் கொடுத்ததிலிருந்து சங்கீதக்காரர் சொல்வதை போல கர்த்தாவை நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் காணிக்கை எழுந்த சம்பாவனை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு கர்த்தர் உள்ள நல்ல பிதாவே ஆமென். எகிப்தியருடைய தலைசபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவே இஸ்ரவேலை
இருக்கிறது. நான் காலம் நீர் அங்கேயும் இருக்கிறேன். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களில் போய் தங்கினாலும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்தயங்களை சங்கீதம் 23. கர்த்தர் இமைப்பனாயிருக்கிறார், நான் சாட்சியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பட்டத்தால் அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக் கொள்ள கடவுது. என் கட்டளைகளை கைகோள், அப்பொழுது பிழைப்பார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக் கொள்ளும். ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்து. நீ நன்றியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சுட்டும். என் நகையை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஜோஸ் வரலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடி வாங்கறதுக்குள்ள தூங்குறத பெட்டர்னு வசனம் சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு, அதனால பரவாயில்ல. ஏதோ முதல் வசனம் வாசிங்க. ஆனால் அவர் ஏன் இப்படி பாடுறாரு? ஆண்டவர்கிட்ட தன்னுடைய குற்றம் காரியங்கள்லாம் சொல்லி, தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு? தன்னுடைய நோய் உடம்பை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். ஹல்லேலூயா. அதான் ஜெபம். காலையில் எழுந்து நிறைய துணியை கடை கேட்டாலே ஒரு விஷயத்தை ஒரு கலெக்டர்கிட்ட முக்கியமான ஒரு மினிஸ்டர்கிட்ட நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா அது எப்படிலாம் பிரயோஜனம் பண்ணிக்கொள்ளுமோ அதுதான் நம்மளுடைய ஆராதனை இருக்கும். ஹல்லேலூயா. ஆராதனைங்கிறது ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம் எல்லாம் போக எவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்தை என்ன பண்ணணும்? முழு இதயத்தோடு, முழு கடத்தோட ஆத்மாவோட ஒரு பரலோக அனுபவம் ஆண்டவர் திருப்பி பதில் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க செல் வந்து அவுட்கோயிங் உங்க இது போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஸ்பீக்கர் நீங்க பேசுறீங்க சமயத்தில் அப்படிதான் ஆகும். நீங்க பேசுற காதில் கேட்கும். செல் இருந்தா இல்லாட்டினா அப்படித்தானே? உண்மையாக இருந்தா செல் இருந்தா இல்லாட்டினாங்கிற புரியல. நம்ம மட்டும் சொல்லிச்சுட்டே இருக்கோம், பதிலே வரல. பிரசன்னத்தை பேசிதான் இல்லை, பிரசன்னத்தினால கூட பதில் தருகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு பிரச்சனை வலியை கூட உணர முடியும். எதையாவது ஒண்ணு என்ன பண்ணணும்? உணரணும். ஒரு உயிரோடு இருக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ இருக்காங்கன்னா, அவங்க வீட்டோட காரியங்களை உணர்வாங்க. அவங்க புள்ளியோட காரியம் என்ன, புருஷனோட காரியம் என்ன, எல்லாம் பொருளாதார காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? உணர்வுள்ள இருதயம். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் நம்ம வீட்டை பத்தி யோசிக்க முடியும். அப்போ சபைக்குள்ள சபையாகிய வீடு, இந்த வீடாகிய சபை தேவனுடைய வீடாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைனாது ஒரு வீடு. அப்போ உணர்வுள்ள இதயத்தோட நம்ம வெளியில இருக்கலாம், திருச்சியில இருக்கலாம், திருக்காட்டுப்பள்ளியில இருக்கலாம். இப்போ சாயந்தரம் அங்கே கற்றுட்டு பார்த்தீங்கன்னா நான் அதையும் பற்றி என்ன பண்ணி ஆகணும்? யோசனை பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அங்கே யாராவது வருவாங்க, என்ன ஃபோன் பண்ணணும், எப்படி போகணும், எல்லாம் திட்டம் போடுறது போல நம்ம சபைக்கு முதல்ல இருக்கு. அதிகாரம் இருந்தாலும் எல்லாத்தையும் அனுபவிக்க இருந்தாலும் எல்லாம் செய்ய எனக்கு என்ன கிடையாது? முழு அதிகாரம் கிடையாது. எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆனால் எல்லாம் செய்ய அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதிகாரம்லாம் யார்கிட்ட இருக்கு? மனைவி எல்லாம் செய்யலாம், செலவு பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிடும்? வீடு கட்டணும் யோசிக்கலாம், பைக் வாங்க எல்லாமே யோசிக்கலாம். ஆனா ஒரு அதிகாரம் இருக்கிறது போல சபையோட முழு அதிகாரம் யார் கையில் இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு.
அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறதுல ஒரு அன்பு சேர்ந்து குறையுது, நம்ம மேல இருக்கிற அக்கறை குறையுதுனால வீட்டுக்காரருக்கு என்ன நடக்கிறதுலயே என்ன பண்ண முடியும், உணர்வுல என்ன பண்ணாங்க, புரியக்கூட ஆரம்பிச்சுருவாங்க. புரிய ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்து உனக்கு நல்லா வேணும் அப்படி உடனே நல்லா வேணும். ஆண்டவர் என்ன பண்ண, அடிக்கிறவர் மாத்திரமல்ல, காயப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, கட்டு போடுகிற தேவன். அப்ப நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமா என்ன, சரி அப்படி ஒரு வீட்டுக்காரங்க அடி போட்டு விழுந்து அவனுக்கு வேணும்னு சொல்றாரு. எத்தனை வீட்டுக்காரங்க சொல்றவங்க இருக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் வேணும் தான் அப்படின்னு இருக்காங்களா இல்லையா, கொஞ்சம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வீட்டுக்காரர் நினைப்பாரு இல்லையா, ஏன்னு கேட்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன கோவம் வரும், என்னாச்சு நீங்க கட்டாயம் என்ன கோவம் வரும், ஆண்டவருக்கு நம்ம மேல இந்த மனவாட்டி சபைக்கு தெரிஞ்சிருக்கிறேன், அதுக்கான ரிட்டர்ன்ஸ், அதுக்கான அன்பு, அந்த வெளிப்படுத்துதல் என்ன இல்லாத அவருக்கு தெரியும். தூரத்தில் இருந்து நம்ம இன்னும் கிட்ட உங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் சபை மத்தியில் உலாவுகிறார். அப்ப அதிகமா நம்ம கண்காணிக்கப்படுறோம். ஆமென், அல்லேலூயா. வீட்டுல ட்ரெஸ் எப்படி வேணா பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டுல ட்ரெஸ் போட்டு தான் இருக்கும். ஆனா சபைக்கு வந்துட்டா என்ன அயன் பண்ண கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். அதே மாதிரி வீட்டு ஜெபத்துல இருக்கிறத காட்டிலும் சபைக்கு வரப்போ இன்னும் அதிகமான வெளிச்சத்துல அந்த இடத்த குறித்து நம்ம கொடுத்திருக்கிற ஒரு இடம், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கூரை கட்டடம் மண்ணு தரையா இருந்தாலும் அங்க கூடி வரவங்களோட மனநிலை தான் சபை. கூடி வருகிறவங்க மனநிலை தான் சபை. இந்த வீடு இருக்காங்க, நான் போன வாரம் கூட செபிச்சுட்டு இருந்த ஒரே ஸ்பீக்கர் அது ஏதோ ஆனால் மழையெல்லாம் பட்டு அதனால என்ன பண்ணணும், எல்லாம் உள்ள வச்சு மூடணும். அதனால மேலே அது போட்டு சீட்டு உடஞ்சி திருப்பி இந்த சீட்டு போட்டு இப்பதான் கொஞ்சம் ஒழுங்காம இருக்கு இல்லையா, பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்க நான் ஒரு ஆப் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கணும். இதெல்லாம் வந்து சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நீட்டா இல்லாம இருக்குது, கொஞ்சம் செய்யணும். ஆனா நமக்கு என்ன பண்ண, வச்சு தண்ணி ஊற்றிச்சுன்னா என்ன பண்றது, டிவியை வச்சு நம்ம திறக்க முடியும். ஆனா மழை காலம் தொடர்ந்து மழை பெய்யுது நல்லதுதான். ராணிமலையில தண்ணியே நான் வந்து பார்த்ததே இல்லை, ஒரு குளமும் பார்த்தது இல்லை. அது அப்படியே மழை பெஞ்சாலும் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு தண்ணி என்ன ஆயிடும், காஞ்சி போயிடும். அவ்வளோ வறண்ட சுத்தியில் என்ன இருக்கணும், நம்ம வீட்டு போர்ல தண்ணி குறைய அடையாளம். வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை கடந்து உருவ கடற்கையில இந்த தண்ணீர் உள்ள தடாகமாக மாறும். அல்லேலூயா. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கு இஸ்ரேல்ல சுத்தி ஒவ்வொரு பள்ளத்தாக்கை பத்தி தான் இருக்கு. என்னென்ன பள்ளத்தாக்குலாம் தெரியும், அடுத்த வாரம் பார்க்கலாம் அதை பத்தி. அதான் எஸ்ரேலோட வாசல்கள் எல்லாம் எதை குறிக்குது, எஸ்ரேலை குறிக்குது. அப்படித்தானே, யாரை குறிக்குது, நம்மையும் சபையை குறிக்குது. ஆட்டு வாசல், தண்ணீர் வாசல், குப்பைமேட்டு வாசல், இன்னும் என்ன இருக்கு, 12 வாசல்கள் இருக்கு. பரலோகத்துக்கு வரப்போற புதிய எருசலேமுக்கு எத்தனை வாசல்கள் இருக்கு, இன்னும் ஒண்ணுமே சொல்ல முடியும். பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா, 12 வாசல்கள் இருக்கு. அல்லேலூயா. 12 வாசல்கள் உள்ள வந்த கட்டடம் யாரு, அரண்மனை இயேசு. 12 வாசல்கள், 12 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், யாக்கோபோட சந்ததி 12, பழைய ஏற்பாட்டுல 12, புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 12. அப்புறம் வேற என்ன 12 இருக்கு, 12 நாமங்கள், 12 அஸ்திவாரங்கள், 12 வாசல்கள், 12 கற்கள். அப்புறம் இன்னும் ஒண்ணுமே பைபிளா படிக்கிறீங்களா, ஞாயிற்றுக்கிழமை உங்களை டெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. 12 முத்துக்கள், அப்புறம் கற்கள். என்ன கற்கள், அது எங்க இருந்துச்சு, 12 கற்கள், வெளியேறப்பட்ட கற்கள். ஆசாரிய மார்பு பதக்கம் பிரேஸ்லெட்ல 12. அதை வச்சுதான் நீங்க நகை செய்யறவங்க செய்யறாங்க. அதான் மகிமை. அது போடாம யாரும் உள்ள போக கூடாது, ஆசாரியம் உள்ள போக கூடாது. அப்ப நீங்கள் நானும் ஆசாரியம் தானே. அப்ப உங்களுக்கு அந்த 12 கல்லோட அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்க போனீங்கனால பிசாசு பயப்படுவோம். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே பிசாசு பயப்படுவோம். அவன் மேல எத்தனை கல் இருந்துச்சு, ஆராதனைக்காக உண்டாக்கப்பட்ட தேவனால் 9 கற்கள். அந்த 9 கற்கள் லிஸ்ட் எங்க இருக்கு, எஸ்ஐகேல இருக்குது. நமக்கு எத்தனை கல், 12 கற்கள். அல்லேலூயா. நமக்கு எப்படி ஆராதனைக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்ப ஆராதனைங்கிறது நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து. ஆராதனைங்கிறது அந்தஸ்து. அதை இழந்து போனோம்னா அந்தஸ்தை இழந்து போயிடும். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கிருபை இருக்கு, ஜெபம்னா நடக்கும், ஜெபம்னா நடக்கும், ஜெபம்னா நடக்கும். அது கிருபை கிருபை கிருபை. அதோட நிப்பாட்டி கூடாது. இன்னொரு பக்கம் சத்தியத்தினாலும் நிரம்பணும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஒரு ஆராதனை அந்தஸ்து உண்டாக்கும் போதுதான் நீங்க முழு ஆவிக்குரிய மனுஷனா. ஆண்டவருக்கு பரலோகத்துல எதுக்கு தேவை, எதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை பரலோகத்துக்கு. எதுக்கு நம்ம எல்லாம் கூட்டிட்டு போறாரு, துதிக்கிறதுக்கு, ஆராதனைக்கு. வேற என்னத்துக்கு அங்க போய் செடி கொடி தண்ணி ஊற்ற போறோமா, கட்டடம் கட்ட போறோமா, என்ன ஒண்ணும் கிடையாது. இல்ல மீட்டிங் மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு 500 ரூபா கொடுத்து பாட்டி கொடுத்து கூப்பிட்டு வருதா, கூட்டத்துக்கு வேணுமா அவருக்கு,
கூட்டம்லாம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சிறுமத்தையே அஞ்சாதே. அப்போ ஒரு கூட்டம், ஒரு கோடி தூதர்கள், சில கோடி தூதர்கள்ல 1/3 விழுந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா அந்த இடத்தை நிரப்ப நாம தேவை. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு தேவை. அப்ப ஏப்ப சாப்ப சோனி இதெல்லாம் தேவை கிடையாது. கொஞ்சம் ஆராதிக்கிறதுலாம் அவருக்கு தேவை கிடையாது. அழைச்சிட்டாரு, எல்லாரும் அழைச்சிட்டாரு. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா, 5 அடிக்கு மேல உள்ளவங்களாம் வாங்கன்னு சொன்னா எல்லாரும் போறோம், எல்லாரும் சபைக்குள்ள போறோம். எல்லாரும் எடுத்துக்கிறானா? எடுத்துக்கல. எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம். மிலிட்ரிக்கு போறப்போ எல்லா டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட், இருவ சொல்லி, எம்ப சொல்லி, கையில ஏற சொல்லி, அப்படின்னா அந்த சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். நம்ம ஓடுற ஓட்டம் பரலோக தகுதி பெரும்பட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த நிலையோட நம்ம ஆராதிக்கும் போது அது உண்மையான ஆராதனையாக. நம்முடைய ஆராதனை எதை நோக்கி இருக்கணும்? மைக்கை நோக்கி இல்ல, ஸ்பீக்கரை நோக்கி இல்ல, எங்க நோக்கி இருக்கணும்? பரலோகத்தை நோக்கி. டிவியை நோக்கி இல்ல. ஆராதனை பண்றப்ப கண்ணை மூடிக்கணும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டிவி ஆராதிக்க? உங்களுக்கு ஆராதிக்க தெரியலனா, ஆராதிக்க முடியலனா, உங்களுக்கு தனியா ஒரு ஜெபம் பைபிள் படிக்க முடியலனா, உங்கள்கிட்ட அசுத்தாவை இருந்தால் தான் நீங்கள் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. அல்லேலூயா. ஆராதனை இந்த உலகத்துக்கு துதிக்க கூடாதபடிக்கு என் மேல் இருக்கிற காவலை நீக்கி போடு. துதிக்க முடியாதபடிக்கு என் மேல என்ன இருக்கு? ஒரு காவல். அந்த காவல் இன்னும் கொஞ்சம் அதிகமான என்ன ஆயிடும்? ஒரு கட்டு, ஒரு பைண்டிங். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன மாட்டோம்? விளங்க மாட்டோம். ஆவியில விளங்கினா ஆசீர்வாதம் திரும்ப வந்துட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் சண்டை, எல்லாமே நடக்கும். நம்ம தான் அந்த குறை, அந்த வாசம் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆராதனை எப்படி இருக்கணும்? தனிச்சபனம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை உள்ளதா, விழிப்புணர்வுகளா, எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா, எப்பொழுதும் அலர்ட்டா. விழித்திருக்காங்கன்னா தூங்காம இருக்க சொல்ல. நீங்க நிறைய பேர் தூங்க மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா அப்படிதான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கூப்பிட்டாக்க நான் கரெக்டா 8 மணி நேரம் அது வரைக்கும் என்ன வந்தாலும் நடந்தாலும் தெரியாது. அல்லேலூயா. எழுப்புனாதான், நடுப்புல எழுப்புறதும் கஷ்டம். ஆனா தூங்கிட்டேன்னா 8 மணி நேரம். ஆண்டவர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறது. அல்லேலூயா. நல்ல பசியை கொடுப்பாரு, நல்ல சாப்பாடை கொடுப்பாரு. ஆனா நீங்க அவருக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா கொடுக்கிறப்போ அவர் மேல அன்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி பேதுருட்டு என்ன கேட்கிறாரு? மறுதளிச்ச பேதுருவை திருப்பி கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? என் மேல அன்பா இருக்கிறாயா? இருக்கிற ஆண்டவரை அப்படின்னு சொல்றாரு. திருப்பி கேட்கிறாரு, அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை. நம்மளை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? அன்பா இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் தான் கேட்கிறேன், என் வழியே கேட்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எல்லாம் புரிஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா நீ பேசாம இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாரை பார்த்து கேட்கிறாரு? நம்மளை பார்த்து கேட்கிறாரு. பேதுருவை பார்த்து மாத்திரம் கேட்கிறாரு நினைக்காதீங்க. வேதத்துல கேட்கிற எல்லாமே நம்மளை பார்த்து. அப்ப என்ன பண்ணுவாரு? உடனே என்ன சொல்லுவார்? அடுத்தது ஆடுகளுமே அன்பா இருக்கிற சபைக்கு வந்து எப்போதும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அன்பா இருக்கிறாயா என் ஆடுகளே? ஆடுகள்னா யாரு? ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாரு. முதல்ல என்ன சொல்ல? எடுத்தோம் ஆட சொல்ல. ஆண்டவர் வந்து முறைப்படி தான் பேசுவாரு. முறைப்படி என்ன பேசுவாரு? என் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக. முதல்ல யாரை மேய்க்கணும்? ஆட்டுக்குட்டிகளை. ஆட்டுக்குட்டிகள்னா யாரு? சிறு பிள்ளைகள், புது விசுவாசிகள். புது விசுவாசிகள் 70 வயசு ஒரு பாட்டியமா வந்தாலும் அவங்க யாரு? சிறு பிள்ளைகள் தான். அதாவது ஆவியில வளராதவங்க. நாங்களே சின்ன பிள்ளையா தான் இருக்கோம் இல்லைங்களா? நாங்களே ஆட்டுக்குட்டி. நீங்களா ஆட்டுக்குட்டியே ஆட. அப்ப சபைக்கு வந்து நீங்க பெருக்கிறதுக்கு யாரு குட்டி போடணும்? மேய்ப்பன் குட்டி போடுவாங்க, ஆடு குட்டி போடுவோம். ஆடுதான் குட்டி போடும். அப்ப யாரு சபைக்கு எப்படியாவது ஆடை கொண்டு வர்றது? ஒரு ஆடு குட்டியே போடலன்னா அடுத்தது அதை என்ன பண்ணிடலாம்? ஒரு போட்டு ஆடு வளர்க்குறீங்க, 10 ஆடு இருக்கு. அதுல 5 குட்டியே போடல. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுவீங்க? சுத்திகரிக்கணுமா? அது எவ்வளவு நாளைக்கு சுத்திகரிச்சுட்டு இருக்கிறது? 1 வருஷம் 2 வருஷம் ஆனோன்னா அப்புறம் என்ன பண்றது? இடைக்கு ஏதாவது வித்துருவாங்கன்னா அப்ப யாரு வாங்குவா? குட்டி பொண்ணு தெரிஞ்சா வாங்க மாட்டேன். குட்டியோட இருந்தாதான் வாங்குவோம். பொட்டையோட வாங்குறோன்னு என்கிட்ட தெரியும். அப்போ ஆடை பார்த்தாலே தெரியும்ல. அது சொல்லுவாங்கல்ல, லென்த்தா இருக்கணும், இடுப்பு ஆகலாம், எல்லாம் இருந்தாலும் குட்டி போடுறது ஆடை பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம விசுவாசியை பார்த்தாலே தெரியும். இது என்ன பண்ணோம்? இது ஊழியர் செய்யுமா, சபை பெருக்கிறதுக்கு உதவுமா உதவாதுன்னு யாருக்கு தெரியும்? மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது விளங்குமா விளங்காதா? இது இன்னும் 1 வருஷம் வைக்கலாமா, போதுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். எதுக்கு காண்கிறார்? நம்மளை பாதுகாக்கவும் ஆசீர்வதிக்கும் மாத்திரமல்ல,
நம்ம இன்னும் அதிகமா நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப காலையில எழுந்து முதல்ல என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் அன்பா இருக்கிறேன், ஆட்டுக்குட்டிகளை கொடுங்கப்பா, எனக்கு ஆடுகளை கொடுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே தான். தாவீதுக்கு வேலை இல்லாம இருந்தாரு. தாவீது வேலை இல்லாதவராது. தாவீது வேலை இருந்துச்சா இல்லையா? சின்ன வேலையா பெரிய வேலையா? பெரிய வேலை. ராஜாவா இருந்தாரு. இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யுத்தங்கள் நடந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு, ராணுவ எண்ணிக்கைகள் இருந்துச்சு. அந்த அத்தனையும் கண்காணிக்க மேற்பார்வை பார்க்கறது யாரோட வேலை? தாவீதோட வேலை. அல்லேலூயா. அப்ப நம்மளோட ஒரு பிஸியா சரி, நமக்கெல்லாம் ஒரு குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை. அவருக்கு எத்தனை குடும்பம், எத்தனை மனைவிகள் இருக்கு? ராஜா வந்தால் எத்தனை மனைவிகள் இருக்கு? வைப்பாட்டிகள் மனைவிகள் எத்தனை பேர் இருந்தாங்க? வைப்பாட்டிகள் கணக்கே சொல்லல. அது சாலமோனுக்கு 300 + 700, சாலமோனுக்கு 1000. நம்ம இவருக்கு ஒரு 50-100 இருக்கும். நமக்கு தெரியும், அம்பிகாயிலேருந்து வரிசையே தெரியும். அப்போ அவ்வளோ குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, அடிக்கடி குத்து விட்டு கொலையே நடந்துச்சு. அவர் அதுக்கு சண்டை, யுத்தங்கள், தொடர்ந்து யுத்தங்கள், அரண்மனை கட்டுறது, ஆலயம் கட்டுறதுக்கான பொருட்கள் சேர்த்து வச்சாரு. அதுவும் மீறி அவர் என்ன பண்ணாராம்? யுத்தம் நடத்தினாரா? எதுக்கு? ராஜ்யத்தை பெரிதாக்கல, ஆண்டோட ஆலயத்தை கட்டணும். நீ கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி விடுங்க, நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதோட விடுங்கன்னு சொல்ல என்ன பண்ணாரு? ஆலயத்தை கட்ட ஒரு ஆணி முதற்கொண்டு சேர்த்து வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர்தான் முழு ஒரு விசுவாசி. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தாவீதின் குமாரன் சொன்னா இத்தனை ஆணி செய்து எல்லாத்தையும் விஷன்ல பார்த்தவரும் அவரு தான். ஆலயத்தோட இதை பார்த்தவரும் யாரு? இவரு தான். அப்ப அந்த இதுக்கான எல்லா பொருளையும் சவரித்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களை கூப்பிட்டு சேர்க்கிறார். ஆலயம் கட்டும்படி சேர்க்கிறார். இன்னைக்கு நம்ம ஆலயம் கட்டுனா பில்டிங் இல்ல, ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படி என்ன பண்ணி ஜெபிச்சுட்டா இடத்தையும் கொடுப்பாரு, பில்டிங் அவரே கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அதோட சேர்த்து உங்க வீட்டையும் ஆசீர்வதிச்சுவாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன வீடு கட்டணும் அப்படின்னு ஜெபிக்கலாம். ஒரு நம்ம என்ன ஜெபிக்கணும்? உங்க வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றதோட எதை ஜெபிக்கணும்? ஆத்மா ஆதாயத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பரலோக ஆயத்தத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. முந்த ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்ப ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தோம்னா, சபை காரியங்கள் உண்மையா இருந்தோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு. குட்டியை போடல, ஒவ்வொரு வருஷம் ஒரு குட்டி 2 குட்டி போட்டுச்சு, அதோட நிப்பாட்டிச்சு. அதுக்கப்புறம் சரி ஏற்கனவே குட்டி போட்டு ஆடு தானே அப்படின்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் வச்சிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அது வயசாயிடுவாரு இல்ல, வயசாயிடும் ஒன்றும் செய்ய முடியாது. கறிக்கு கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டான், அது உலகத்துக்கு கூட உதவாது. அந்த ஆடு என்ன பண்ணாது. அது நானா இருந்தாலும் அப்படிதான், நீங்களா இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அல்லேலூயா. அடிப்பதற்கென்றே சில ஆடுகளை வளர்க்கிறேங்கிறாரு. அப்படிதானே இருக்கு. சிலை வளர்க்கறதுக்குன்னே சில பேரை விட்ட மாதிரி போதும் இதோட 5 பேர் 10 கன்னிகளை விட எத்தனை பேர் எடுத்துக்கிறாரு? 5 கன்னிகளை வச்சு ஒரு ஆடு நல்லா 2 குட்டியா போடுது, 2 நல்லா பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஆடை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? 3 மணிக்கு கறிக்க கொடுக்க மாட்டோம். அப்படிதான் ஒரு மாடு நிறைய பால் தருது, அது போடுறதுக்குள்ள விட அதிகமாக 3 லாபம் தருது. அதை என்ன பண்ண மாட்டோம்? அடிக்கிறதுக்கு ஒரு நாளும் அதை இன்னும் அதை பாதுகாக்க பார்ப்போம். அந்த ஒரு பசுவே நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே சீட்டை போட்டு சைடில் அடைச்சி அது வெயில் இறங்காம வச்சு இன்னும் நிறைய பால் கொடுக்குற மாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? ஏசியை போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பலன் தருகிற அந்த மனுஷனை வளர்க்குற மனுஷனுக்கு அவன் வாங்கி விலை கொடுத்து விலைக்கிரயமாக நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால வாங்கி இருக்கிறார். அந்த உறுதி இருந்துச்சுன்னா நம்ம பலன் கொடுக்குறவங்களா, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்களா, நம்ம அவருக்கு நிறைய திருப்பி கொடுக்குறவங்களா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவருக்கு அதிகமாக எதை பொருள் 1000 மிருகச்சீர்கள் அவருடையது. ஆனால் வேணும்னா நான் எடுத்துக்குவேன். நிறைய ஆத்மாக்கள் அவர் திடீர்னு 50 பேர் நடந்த நிப்பாட்டுறது அவருக்கு ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். அதை யாருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு? உங்ககிட்ட. நமக்கு ஒரு பெரிய வீடு கட்டவோ கல்யாணம் பண்றது நமக்கு கஷ்டம், அவருக்கு அது ஈஸி. நமக்கு அது கஷ்டம். ஏன்னா கல்யாணம் பண்ணி பேர் வீட்டை கட்டி பாரு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஆனா ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து பாருங்க, அது எவ்வளவு கஷ்டம். எது ஈஸி உங்களுக்கு? இப்போ 10 ஆத்மா கொண்டு வர்றது கஷ்டமா, வீடு கட்டுறது கஷ்டமா? ஆத்மாக்கள் கொண்டு வரதான். அது உண்மையான ஆத்மாக்களை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள சபையில சேர்க்கிறது. இந்த ஏரியால, என்னுடைய ஏரியால, என்னுடைய ஊழியர்கள்ல எனக்குரிய ஆத்மாக்கள் எங்க ஆண்டவர்? ஆண்டவர் சிலுவையில தாகம் தாகம்னு சொல்றாரு. இந்த பாட்டு மட்டும் பாடுவோம். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கிட்டு அப்படின்னு பாடிட்டு புத்தகத்தை போனோம்னா அதோட தாகம் ஆயிடுச்சு. அது யாரோட தாகம்? அவரோட தாகம். ஏசு உங்களுக்குள்ள இருக்காருன்னா உங்களுக்குள்ள தாகம் இருக்கும். ஆமென்.
அல்லேலூயா. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டை சுற்றி உள்ளவங்களை கொண்டு வரதுக்காக மட்டும் ஜெபிச்சீங்கன்னா, என்ன அவர் வேலையை முடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் லிஸ்ட்டு போடவே தேவையில்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ உயிர் ஆண்டவர் அப்போ செல்ஃபோன் மாதிரி இப்போ செல்ஃபோனை பற்றி பேசணும். செல்ஃபோன் நம்ம ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா வச்சுட்டு என்னதான் பிரயோஜனம்? நான் பிரதருக்கு பண்ணுறேன், அவர் எனக்கு திருப்பி பண்ணுறாரு. அவர் என்ன பேசினா ஃபோன் பண்ணி காசு போட்டிருக்கேன், ₹500 கார்டு போட்டிருக்கேன், ₹600 கார்டு போட்டிருக்கேன், செல்ஃபோனு 10,000 வச்சிருக்கிறேன். பேசலைன்னா அந்த செல்ஃபோன் எதுக்கு? ஸ்பீக்கர் மட்டும்தான் போயிடுச்சு, இல்லை மைக்கு போயிடுச்சு. ஒன்று ஆண்டவர் பேசுறது நின்று போச்சு, இல்லை நம்ம பேசுறது. ரெண்டு எது போனாலும் ஒன்று தானே, ஒன்றா இல்லையா? நம்ம அப்படி தானே. செல்ஃபோனை பற்றி பார்க்குறோம். பரலோகம் நம்ம ஒரு செல்ஃபோன் கனெக்ஷன், டவரோட கனெக்ஷன் ஆகிடும். ஆண்டவர் நம்மளும், அவர் பேசுவார், நான் பேசுவேன், அவர் பேசுவார். அப்போ நம்ம ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு மெசேஜையாவது, ஒரு வசனத்தோட வெளிப்பாடையாவது நம்ம வாங்கி கொள்கிற மனுஷன் தான் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு அடைக்கப்பட்ட நிலைக்கு மாறினார். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் புருஷனும் போராடி கணவனும் மனைவியும் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக அதுங்களும் தொடப்படும். உங்கள் பக்கத்தில் படுத்திருந்தாலே அது ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து படுத்துச்சுனாலே, உங்கள் பக்கத்தில் தூங்கினாலே அது உடம்பு செல்லாம் போயிடும். ஏன்னா நான் என்னவா இருக்கிறேன்? ஆவியில் என்னவா இருக்கிறேன்? தரித்திரமாக இருக்கிறேன். ஏன் தரித்திரம் என்ன பண்ணும்? என் பிள்ளைங்களுக்கு வரும். அப்போ ஆவிக்குரிய தரித்திரம் தான் உலக தரித்திரம் தானாக வந்துடும். தரித்திரம்னு சொல்றது காசு பணம் தரித்திரம் சொல்லலை, ஆசீர்வாதம் இல்லாத நிலை. சில பேர் பெரிய வீடெலாம் கட்டியிருப்பாங்க, உள்ள நோய் நோய் நோய், எப்போ பார்த்தாலும் லோக்கல் போயிட்டு மருந்து நடக்க முடியாது. அப்போ ஆண்டோட அப்போ மற்றவங்களோடுங்க, உலகத்தாலோடுங்க. நமக்கு யார் காரணம்? இதை கொண்டு வந்தது யாரு? தாவீது என்ன சொல்றாரு? சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? 38வது சங்கீதம். எத்தனை வசனம்? 4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் வானசுமை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அடிக்க. யாரோட மதிக்கேடு? எவனா எனக்கு செய்வனை செஞ்சுட்டான், எவனா எனக்கு ஏவனை செஞ்சுட்டான், எனக்கு கிரீசுனை செஞ்சுட்டான். செய்வாங்க. எப்போ செய்வாங்க? நம்ம ஆண்டவருக்கு விலகி இருக்கும்போது. இல்லாட்டி உங்களுக்கு செஞ்சாக்கா அவன் ரசிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. உங்களுக்கு தொடர்ந்து ஒருத்தர் செய்வனை செஞ்சுட்டே இருந்தானா அவனுக்கு என்னன்னு அர்த்தம்? ஒன்று ரசிக்கப்படணும், இல்லைன்னா ஒருத்தர் சொல்ல ரசிக்கப்படணும், இல்லைன்னா பட்சிக்கப்படணும். ஆண்டவர் முடிக்கிறது. அல்லேலூயா. அந்த அக்னி விடுக்குகிற அக்னி, சுட்டரிக்கிற அக்னி. உங்களுக்கு எதிராக இருக்கிற உண்மையில எரிச்சலாக இருக்கிறவனை கொல்லுவேன் இருக்காத வசனம். உண்மையில எரிச்சலாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அவனை என்ன பண்ணிடுவேன்? சாவடிச்சிருவேன் சார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன இருக்கணும்? அவர் அப்படி செய்ய அவர் வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமா இருக்காரு. ஆனால் நீங்கள் அந்த மனவாட்டி சபைக்கான அந்த ஒரு காரியத்துக்குள்ள வந்துடணும் இல்லையா? உலக அழுத்தங்களுக்குள்ள மனநோயாகி போய் ஒரு மாதிரி வந்தோம்னா அந்த என்ன ஆயிரும்? செய்த பாவங்களை திருப்பி திருப்பி நாய் தான் கட்டினதை திரும்ப தின்னும், செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யும் போது நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லுவாரு? இந்த நாய் எது திருந்தவே மாட்டேங்குது, செஞ்சதே செஞ்சுட்டு முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சோ அதெல்லாம் செய்யுது. அது கேட்டால் அதெல்லாம் இதுக்கே தெரியாது. ஏன்னு கேட்டால் மரத்து போன இருதயம், உணர்வற்ற இருதயம் கர்த்தருக்குள்ள. அப்போ பாவம் செய்யறது மட்டும்தான் பாவமா, இல்லை செய்யக்கூடாத செய்யாமல் இருக்கிறது பாவமா? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது. தேவையான வரி கட்டலைன்னா நம்ம குற்றவாளி தானே, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனை திருடினானா, கொள்ளையடிச்சானா? செய்ய வேண்டியதை செய்யலனால வசனத்துக்குள்ள வர வேண்டிய நாட்கள், ஆவிக்குள்ள நிரம்ப வேண்டிய நாட்கள் குறைவு இருந்தா ஆண்டு வருஷம் அப்படின்னா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவ்வளவுதான். இது போதும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் காட்சி அடைய மாட்டேன். எந்த பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் காட்சி அடையேன். அப்ப நல்ல பசு, நல்ல வசனத்துக்குள்ள. அப்ப என்ன பண்ணுவார்? நம்ம முதல்ல என்ன பண்ணாரு? பசும்புல் வெளியில நடத்தி அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவர். அப்ப நல்ல வார்த்தைகள், வசனங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நிறைய வசனங்களை. அப்ப பசுவுள்ள ஆடு நல்ல மேய்ச்சி என்ன பண்ணோம்? நல்ல அசை போட்டு நல்ல ஹெல்த்தியா வளரும், நல்ல குட்டிகளை போடும். அதான் நல்ல பலன் தருகிறதாய், நல்ல கனி தருகிற மரமாய், கனி தராத மரமும் குட்டி போடாத ஆடும் நமக்கு ஆண்டவருக்கு
தேவையில்லை இல்லையா? அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு? எகிப்திலிருந்து வரப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்க வந்தாங்கல்ல, வர வழியில அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து மண்ணாவெல்லாம் கொடுத்த ஆண்டவர் அவங்ககிட்ட மிருகஜீவன்ல கூட என்ன இருக்காதா? மலடு இருக்காது. அல்லேலூயா. மிருகஜீவன் கூட என்ன இருக்காது? மலடு இருக்காது. அப்ப மனுஷனுக்குள்ள இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. மிருகஜீவன்ல கூட இருக்காது. அப்ப நமக்கு அந்த வார்த்தைக்கு வேலையே கிடையாது. ஆனா ஆவிக்குரிய விதத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்? மலட்டுத்தன்மைக்குள்ள போயிடும் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? செபிக்கிறோம். அப்ப நமக்கு குழந்தை வேணும், நமக்கு அடுத்த சந்ததிகள் வேணும், ஆவிக்குரிய சந்ததி வேணும். கேளுங்க, அவர் இந்த சந்ததி நமக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எங்க இருக்கு? கேசியன் புஸ்தகம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதை கொடுத்தோமோ அதை ஆண்டவர் தானா கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்ல ஆண் குழந்தைங்கிறது என்னது? ஒரு ஆண் குழந்தை அந்த ஸ்திரீ பெற்றெடுத்தால் எங்க இருக்கு? வெளிப்பட்ட விஷயம் 12வது அதிகாரத்துல ஒரு ஆண் குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது பரலோகத்துக்கு. அப்ப என்னது? வலிமையான விசுவாசம். அப்ப வலிமையான விசுவாசிகளை கொடுக்கிற சபை அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்களுக்குள்ள கூட பிறந்த சந்தோஷப்படுறோம்ல, சந்தோஷம் தான். நான் ஏன் கேட்டேன், என்ன அர்த்தம்? நம்மளை பார்ப்போம். நீங்க பொம்பளை பிள்ளைங்களும் பார்க்குது, அது வேற விஷயம். நீங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்லையா, அவங்க தான் அதிக சம்பாதிக்க. நிறைய ஐடி ஃபீல்டு நிறைய சம்பாதிக்கிறவங்க யாரு? அவங்க தான். ஆனா அவ்வளவு போல என்ன ஆயிடுச்சு? அந்த பழைய சமுதாயத்தின் அமைப்புகள்லாம் மாறி போச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண, நமக்கு கிறிஸ்துவை யாரா கொடுக்க போறாரு? ஆண் குழந்தை. ஏன் கிறிஸ்து ஆணா வெளிப்பட்டாரு? ஏன் ஆணா வெளிப்பட்டாரு? ஆதாம் ஆனதுனால அவர் ஆணா வெளிப்பட்டார். அல்லேலூயா. முந்தின ஆதாம் ஆணா இருந்தா பிந்தின ஆதாம். அப்ப ஆணுக்கு பதிலா பெண்ணா கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆணுக்கு மரியாதை யாரும் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. யார் வேற எந்த சந்ததியிலிருந்து ரட்சிப்பு வருமா? வராது. எந்த ஜனத்திலிருந்து ரட்சிப்பு வரும்? வேணும் சொல்லுது, யூதர் இடத்திலிருந்து வரும், இஸ்ரேல் இடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. இஸ்ரேல் இடத்துல நமக்கு ரட்சிப்பு வந்துச்சா இல்லையா? ஏன் யூதர் இடத்திலிருந்து வரும்னு சொல்லப்பட்டது? எங்க நிறைவேறிச்சு? இயேசு கிறிஸ்து யூத இனத்துல பிறந்தாரு. அவர் என்ன இருக்கு? அவரை பத்தி என்ன சொல்லுது? அவர் தேவனா இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? மனுஷரா வரும்போது எங்க வந்து பிறக்கிறாரு? நமக்கு சொந்தமானதிலே வந்தா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால நம்ம கிட்ட வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம், ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எங்க கடத்தப்பட்டுச்சு? நம்ம கிட்ட கடத்தப்பட்டாச்சு. ஆனா நம்ம சபைக்கு வந்த புதுசுல ஆசீர்வாதம், நல்லா ஜபம், உற்சாகம் எல்லாம் போக போக என்ன ஆயிடும்? அது எந்த வசனம் சொல்லுது? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். ஆரம்பத்துல ஜெபம் பண்றதுக்கு இந்த சந்தோஷம், அதுக்காக கொடுத்த நேரம், ஓட்டம்லாம் குறையிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? சில பிரச்சனைகளை அவரே வீட்டுக்குள்ள அனுப்புவாரு. அது எந்த மந்திரவாதியும் சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் சரி பண்ண முடியாது. வார்த்தையை எடுத்துதான் பலப்படுத்த வேண்டிய. ஆவியானவர் சொல்றது என்னன்னா, என்னுடைய பிரச்சனைகள், தாவீது சொல்ற மாதிரி என்னுடைய மதியினம். சொல்லுங்க, யாரோட மதியினம்? உங்க பிரச்சனை யாரோட பிரச்சனை? ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல நான் ஏதாவது சொல்லிட்டேனா? யார் கொடுத்தார்? அவங்க மதியினம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சரியான கொடுக்கல. வீட்டு ஜெபமும் ஊழிய தனி ஜெபமும் சபை ஜெபமும் ஆராதனை எப்படி இருக்கணும்? நல்ல ஆடை அணிந்து நல்ல முன்னாடி இருந்து நின்று சத்தமா பாடணும். வந்தாலே நல்ல சத்தமா ஜெபிப்பாங்க, நல்ல வசனங்களை கேட்பாங்க, நல்ல ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர் பேசுவாரு. ஒரு வகையில இது அப்படிதான். அப்படி பேச பேச நீங்க உங்களுக்குள்ளே இருந்தா பேசுறப்ப, நான் பேசுறது நீங்க பேசுறப்ப கர்த்தர் நம்மோட பேசுவார். அப்ப கர்த்தர் பேசுகிற ஊழியக்காரன் நீங்க 3 இருக்கணும். அல்லேலூயா. வெறும் மைக்கு மட்டும் வச்சா பேசுமா? வெறும் ஆம்பிளிஃபையர் மட்டும் இருந்தா பேசுமா? ஸ்பீக்கர் வேணும், ஆம்பிளிஃபையர் வேணும், மைக் வேணும், 3 வேணும். அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தர் இருக்கணும், அப்புறம் பேசுற ஒரு ஆள் இருக்கணும், அவங்க ஒரு கருவி, கேட்கிறவங்க நம்ம சபை. அல்லேலூயா. ஒரு வகையில நானும் உங்களோட சபை தான். ஆராதனை நடத்தினாலும் நானும் என்னது, நான் தனி நீங்க தனி, ஊழியக்காரர் வேற. ஆராதனைல எல்லாரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப ஆராதனை யாருக்கு எழுப்பணும்? விசுவாசிக்கிட்ட இருந்து எழுப்பணும். அதை தூண்டி எழுப்புறது தான் யாரோட வேலை? பேசி வார்த்தையை கொடுத்து எச்சரிப்பு கொடுத்து நம்ம பிரச்சனைகளுக்கு நம்ம, ஏன்னா நீங்க சூழ்நிலைகள்ல நிறைய நோய்கள், நீங்க ரட்சிக்கப்பட்ட மத்தியில பிசாசு எப்பப்படா ரெடியா இருப்பான். அவனை சுத்தி கொசு உள்ள போடுற மாதிரி இருப்பான். கொஞ்சோண்டு கதவை திறந்தீங்கன்னா எல்லாம் உள்ள வரும். ஒரு கதவை திறந்தாலும் சரி, 4 கதவை திறந்தாலும் சரி, வர கொசு உள்ள வந்துடும். ஏன்னா அவன் நம்மளை சுத்தி ப்ரெஷரா இருப்பான். பரவத்துக்கு விடக்கூடாது. இங்கே நோயில சாவடிச்சு 2 மணி நேரம் இருந்தா என்ன ஆயிடுவான்? இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாயிடுவான். அதனால என்ன பண்ணக்கூடாது? இப்போ போனா இப்ப செத்தானா என்ன பண்ண மாட்டான்? போக மாட்டாங்க. இப்பயே சாவடிச்சுன்னு சொல்லி கொண்டு வரும். ஆனா சபையில கர்த்தர் கொண்டு வந்து தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் தேர்ச்சிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா மரண ஆயுதங்களுக்கு நம்ம தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லாட்டி மரண ஆயுதங்களுக்கு மனம் திரும்பாத பட்சத்துல எதை உண்டாக்குவார்? மரண ஆயுதங்கள். யாருக்கு? புறஜாதியார். நமக்கு மரண ஆயுதங்கள் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான
சிக்ஷை உண்டு. எது வரைக்கும் மரணத்துக்கு எதுவான சிக்ஷை உண்டா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறது இப்படிலாம் சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டில் இயேசு நல்லவர் தானே பாருணும். அவர் நல்லவருக்கு நல்லதான் இல்லையா? எல்லாருமே அவங்க வீட்டுக்காரர் நல்லவர் தான், நம்ம பிள்ளைங்க நல்லதான். ஆனால் நம்ம மாறுபடுறப்போ, நம்ம கரெக்டாக இருக்க வரைக்கும் தானே அதெல்லாம். மாறுபடுறப்போ மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிற தேவன். அவர் நல்லவருக்கு நல்லதான், நல்லவனுக்கு நல்லவன். அவருக்கு நல்லவர்னா என்ன? வேதம் சொல்லுகிறபடி நான் உலகத்துல எல்லாம் நல்லதா செஞ்சுக்கிறேன், என்கிட்ட எந்த பாவமும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களையும் முக்கியத்துவத்தையும் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதுலும் குறைவு வைக்க அவர் நமக்கு கணக்கு கேட்க ரொம்ப கடுமையான யாரா இருக்கிறாரு? வண்ணாரின் சவுக்காரத்தை காட்டிலும் நம்ம வெளுக்கிறவரா இருக்கிறாரா? எதை காட்டியும் வண்ணா சவுக்கார் அப்படி இருக்கும். அடுப்பையை விட்டு பானையில் வச்சு தண்ணி சுத்தண்ணி ஊற்றி அதில் இதெல்லாம் போட்டு ஏன்னா அது உலகம் பண்ண இதெல்லாம் போட்டு கொதிக்க விடுற மாதிரி. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை வெளியாகணும். வெண்ணாடை வஸ்திரம் தரிக்கும் போது நம்முடைய வஸ்திரங்கள் துவைக்கப்படக்கூடியதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சபை ஆராதனைகள், சபையோட உபவாச கூட்டம், முக்கியமா வீட்டு உபவாசங்கள், இந்த 10வது மாசம் குறித்து சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படிதான் முதல்ல நான் சொல்ல ஆவியான வெளிப்படுத்தினது சபைக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அது 10வது மாசம் பல பிரச்சனை உண்டு இல்லைன்னு வாழ்க்கை இருக்கும். ஆனால் மனம் மாறும்போது இது இந்த வெளிப்படுத்துறதுனால இன்னும் அதிகமாக செபிக்கிறப்போ, அதிகமாக கூடி செபிக்கிறப்போ, அதிகமாக வீட்டில் குடும்பமாக கூடி செபிக்கிறப்போ, தனி ஜெபங்களில் செபிக்கிறப்போ, வேத வாசிப்பில் அதிகப்படலைன்னா இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உலகத்தில் நிறைய மரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதானே வெளிப்பாடாச்சு? எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய இப்போ கூட இறந்து போயிட்டாங்க. நேற்று ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. கும்பகோணத்துக்கு என் மாமா வீட்டுக்கு இறந்து போயிட்டாங்க. போய் ஆகணும் நேரம். ஆனால் சாவுக்கு போனாலும் நேற்று 1 2 3 4 நாள் ஏதோ போய் விசாரிச்சுட்டு அப்போ நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். வாரம் எனக்கு தெரிஞ்சவங்களே வாரம் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் அதிகமாகும். ஏன்னா நாட்கள் போக போக அதனால பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமாயிருங்க. இல்லாட்டி என்ன ஆயிருவீங்க? அப்படியே இருக்க மாட்டீங்க, அசுத்தமா போயிருவீங்கன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தம் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யணும். ஒண்ணு இப்படி வந்துருங்க, அங்கே நின்னா பின்னாடி சரிக்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஒரு பொருள் இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பொருள் ரோலர் ஒரு இது இருக்கு, உருளுக்கே இருந்தால் அது மேலே ஏரியாவது நின்றுட்டு இருக்கோம். நின்றுச்சுன்னா இங்கே வந்து பாதையில் நின்றுச்சுன்னா ஒரு ரவுண்ட் ஒரு பேனா வைக்கணும்னு வச்சுக்கோங்க. மேலே உருண்டுகிட்டே இருந்தால் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும், முன்னேறிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி என்ன ஆயிரும்? அது நான் இங்கே நிற்கிறேன்னா இப்படி தட்டுற நேரம் கடற்கரைன்னு உருண்டு கீழே வந்து அப்போ அது உருண்டு நம்ம மூவிங்லேயே இருக்கணும். பரிசுத்த ஆவியில நம்ம என்ன இருக்கணும்? அசைக்கப்படணும், இயக்கப்படணும். இயக்கப்படலைன்னா பின்னாடி போயிடும். இந்த நாள் வந்து அப்படியான நாட்கள். இல்லாட்டி நம்ம குடும்பத்திலேயாவது யாராவது பின்னாடி மாற்றத்துக்கு பிசாசு எடுத்துட்டு போயிடும். ஹல்லேலூயா. அதில் கூடி ஆராதிக்கிறப்போ, மகிமைப்படுத்துறப்போ இன்னும் அதிகமா 38:1 கர்த்தாவே உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உங்களுடைய உக்கிரகத்தில் என்னை கண்டியாது. கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும். நல்லா பார்த்துட்டு மெதுவா யோசிச்சு. திடீர்னு வரும் நம்ம பிள்ளைங்க திடீர்னு ஒரு பாத்திரத்தை போட்டு கண்ணாடி பாத்திரத்தை உடச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? கோபம் வந்து அடிக்கிற அடி வேற மாதிரி இருக்கும், எதிரி அடிக்கிற மாதிரி உடச்சு கையோட. அப்படிதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் பண்ணோன்னு கோபம் போட்டு உடனே என்ன பண்ணிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. கோபத்துல என்ன அடிச்சிடாதீங்க. யோசிச்சு பார்த்து நான் கொஞ்சம் விலகினோம், என்னை யோசிச்சு பார்த்து என்ன பண்ணுங்க, கண்டிங்க. எப்படிலாம் யோசிக்கிறாருல்ல, ஒரு தாழ்பண்ட பேசுறது போல. ஏன் அப்படிப்பட்ட தேவன்னு சங்கீதம் வெளிப்படுத்துது. அதனால சங்கீதக்காரனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு ஆடு மெச்சோன்னு அரசனா மாத்தின தேவன் நம்ம சாதாரண அந்த அளவு கொண்டு போனோம்னா நம்ம அந்த அர்ப்பணிப்போடு எல்லா எண்ணங்களோடு செயல்பாட்டோடு நம்ம தேவனுடைய வசனங்களோடு நம்ம என்ன இருக்கணும்? சங்கீதக்காரனுக்கு நமக்கு வழிகாட்டுறது. அதை ஞாயிறு ஆராதனைகள் நம்ம என்ன பண்றோம்? செய்தி நேரத்துல அதை தியானிக்கணும். அப்ப சங்கீதக்காரன் எப்படி பேசுறாரு? ஒரு தகப்பன் நம்ம பக்கத்திலே முடிச்சுக்கிட்டு நிக்கிறத. நம்ம அப்பாவை ஏமாத்திருக்கலாம், நம்ம அப்பாவை ஏமாத்திருக்கலாம். ஆனா அந்த அப்பாவை ஏமாத்த முடியாது. நம்ம வீட்டுக்கார கூட ஏமாத்தி ஏதாவது காசு ஏதாவது பண்ணிடலாம். ஆனா அவர் என்ன பண்ண முடியாது. அவர் மனவாளனாக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தாயுமாய் இருக்கிறார். தாயும் தகப்பனும் நீங்க தாங்க. அப்போ ஒரு பக்கம் என்ன இருக்கிறாரு? வலக்கையால் தாங்குகிறவர், இடக்கையால் அணைத்துக் கொள்கிறது. இடக்கையால் அணைக்கிறேன், வலக்கையினால் தாங்குகிறேன். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவர். அந்த ஆராதனை வேளையில அந்த இனிமை நமக்குள்ள கடந்து வரும்போது தான் நீங்க பரலோகத்தோட ஆண்டவருடைய முழு பிரசனத்துக்குள்ள வரும்போது தான் உங்க இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள, அந்த பிரசனத்தின் அனுபவத்துக்குள்ள வரலைன்னா அதை மட்டும் கேளுங்க, மீதியெல்லாம் தானா வந்துடும். நோய்க்கு மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. 10 பைசா வந்து பிரயோஜனம் கிடையாது. மாத்திரைலாம் அதிகமாயிட்டே போயிடும். இது கடைசி நாள். உங்களை இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? நோயை கொடுக்க மாட்டான், உங்களை ஆராதனை செய்யறதை கெடுப்பான். என்ன கெடுப்பான்?
உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் அதே ஒரு மைண்டில் நீங்கள் தள்ளினா கூட அது இந்த பக்கமாக வந்து இந்த பக்கமாக உள்ளே வரும். மூளை எல்லா பக்கமும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கட்டி நம்மளை முதல்ல கட்டி வச்சுக்கணும். ஆண்டவரே சிந்தை என்ன பண்ணக்கூடாது, ஆராதனை வேளையில் சிதறக்கூடாது. முழுக்க முழுக்க உண்மை நோக்கி பார்க்கிறேன், உண்மை நோக்கி பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய் தான் அதை சொல்லணும். ஆனால் இருதயம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லைட்டாக நம்மளோட வீட்டில் ஒரு வேலை நடக்குது, நம்ம நாளைக்கு ஒரு பைக் வாங்கலான்னு சொல்லி நம்ம அப்படியே என்ன பண்ணோம், பிசாசு இருக்கும். அதை இழுத்தாதான் உங்கள் அந்த வீட்டோட வேலையோ அந்த காரியத்தை பிசாசில் என்ன பண்ண முடியும். இப்போ சீக்கிரம் நோந்து போ, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு முதல்ல எனக்கு ஆராதனை அது இல்லைன்னு ரொம்ப தொந்தரவு போச்சுன்னா, ஆண்டவரே அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே எனக்கு இப்போ ஆராதனையில் என்ன வேணும், பிரசன்னம் வேணும், அது வேணாம், அதை விட்டுருவேன், அது என்னன்னாலும் சரி, நீ நஷ்டம் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லுங்க, அந்த வேலை தானா நடக்கும். அதை நினச்சிக்கிட்டே அது பாதியிலே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்க, ஆராதனையை குறைச்சிட்டு போனீங்க. முக்கியமான சில வேலைகள் நம்ம வீட்டு பிள்ளைகளோட இருக்கிறப்ப கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்றது இல்லை. ஏன்னா இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று நீ அதை மகிமையாக எண்ணுவாயானால், இதனால என்ன பண்ணணும், மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பார். எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பது சொல்ல என்ன இருக்கு, வேதம் என்ன சொல்றது, மன மகிழ்ச்சி. அதனால என்ன நாள், மன மகிழ்ச்சி நாள். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி அது என்னன்னு சொல்லுது, மன மகிழ்ச்சி நாள். மன மகிழ்ச்சி என்ன பாட்டு, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அப்ப என்ன ஆகணும், மருந்து. அல்லேலூயா. அதனால வந்து மகிழ்ச்சியா நீ ஃபுல்லா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் செய்யுங்க, எங்க போலான்னு யோசனை பண்ணிட்டு தூங்குங்க. கர்த்தர் ஒரு ஆளை உங்க வீட்டுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும். வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நான் சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ரெண்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டே ஒரு கிரவுண்ட்ல உட்கார்ந்தாரு, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கான வெளியே வரேன், காலை முதல்ல எடுத்து வெளியே வைங்க. அல்லேலூயா. காலை எடுத்து வெளியில வைங்க. கர்த்தர் வர நாள் சமீபமா இருக்கு. அப்போ உபாசனா இல்லையா, எதுவும் முடியலையா, எதுவும் விளங்கலையா, நேரம் கதவை திறந்து இங்க உட்கார்ந்து சபைக்காக கை நீட்டி இங்க நடந்து செவிங்க, இந்த வாசல்லாம் அங்கடியா மாத்துங்க, அழுது செவிங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க வீட்டையும் அவரும் நேரம் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. அங்க உட்கார்ந்து சமையல் பண்ணீங்கன்னா அந்த சமையல் ஆயிரம் லட்சம் வந்து அவர் கொடுக்குற நேரத்தை குறைக்க அவருக்காக உள்ளத்தை நம்முடைய சிந்தனையில நேரத்தை கொடுக்கறத குறைக்க ஆசீர்வாதங்கள் குறைஞ்சி போயிடும். ஏன்னா நாள் அதிகமாயிடுச்சு, ரட்சிப்பு நாள் வருகை சமீபமாயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இப்போ நிறைய அடையாளங்கள்லாம் பத்தி நம்ம ரெண்டாவது மட்டும் பார்த்துக்கிட்டு அதில் நடந்த அதிசயங்கள்லாம் செஞ்சு கர்த்தர் எப்படி நம்ம காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரன் காயப்பட்டதை பத்தி தான் சொல்றாரு இல்லையா. 3 ஒரு கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. பாருங்க, மாம்சமும் சரியில்லை, எலும்பும் நான் இருக்கு சௌக்கியம் இல்லை. அப்ப எலும்பு ஆம்பளை மாம்சம் ஒரு மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறார், எலும்பு மாம்சத்தின் மாம்சமா இருக்காங்க. கிறிஸ்து நம்மளோட எப்படி இருக்கிறார், கிறிஸ்து நம்மளோட ஐக்கியப்படல அப்படின்னா முழு ஐக்கியம் இல்லைன்னா பாதி ஐக்கியம் தான் இருக்குன்னா பாதி ஆரோக்கியம் தான் இருக்கு. குடும்பத்துல பாதி சமாதானம் தான், ஒரு பாதி தான் இருக்கு. அதுதானே நியாயம். நியாயமா இல்லையா, நியாயமா இல்லையா? யாரா இருந்தாலும் ரசிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் தானே. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, நியாயமா இல்லையா? பாதி தானே நம்ம கொடுத்தோம்னா பாதி தான் இருக்குதுன்னு நியாயம், அப்படிதானே? உங்க வீட்டுக்காரங்க வந்து பாதிக்கு மேல ஒரு பாதிக்கு கேட்பாங்க, ஒரு பாதி கேட்க மாட்டாங்கன்னா முழுவதும் அவங்க மேல இருப்பீங்களா? நீங்க இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு உடம்பு சொல்லாங்க, அது போதும் அப்படிதான் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. முழுசா சரண்டர் ஆனவங்க முழுசா நம்ம தான் என்ன பண்ணுவோம், பார்த்துக்கணும். அதே போல அப்ப ஸ்திரீ, ஆனா வசனம் சொல்லுது அதுக்காக வீட்டுக்காரர் மாத்திரம் கவனிக்கிறது சொல்லுது, ஒரு ஸ்திரீ தன் புருஷனை பாதுகாக்கிறான்னு சொல்லி வசனம் எரேமியால இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இருக்குங்கிற ஒரு ஸ்திரீ உலகத்துல ஒரு அதிசயமான காரியம் உண்டா, அது என்னது? ஸ்திரீ தன் புருஷனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். சபையும் பெண்ணும் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு ஸ்திரீயும் சபையும். அல்லேலூயா. அந்த இன்னொரு ஸ்திரீ ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது ஸ்திரீ. அதனாலதான் காவேரி எல்லாம் தாய்மையா எல்லாம் பெண்ல சொல்றாங்களா, எல்லாம் இதுல பைபிள்ல இருந்து வந்ததுதான். அப்போ ஸ்திரீ தன் கணவனை பாதுகாக்கிறார். அப்ப சபை ஜனங்கள், சபை ஜனங்கள் எல்லாம் ஸ்திரீனா இங்க மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணணும், சபை ஐக்கியம். சபையை என்ன பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம தான் பாதுகாப்பு. கர்த்தர் கொடுத்துட்டாரு, அதை மகிமைப்படுத்துறது யாரோட வேலை? எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. கர்த்தர் பந்தியில கைடிக்கிற ஒரு வீட்டோட பொருளாதாரத்துக்கு எல்லாருக்குமே என்ன உண்டு, சம்பாதிக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, வீட்டு செலவு செய்யாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே என்ன உண்டு, பொறுப்புள்ள பிள்ளைகளாய், பொறுப்புள்ள கன்னிகையாய், புத்தியுள்ள ஸ்திரீயாய், தன் வீட்டை கட்டுகிற, சபையாக வீட்டை கட்டுகிற
கட்டும்போது நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிளான் பண்ண நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம பிளான் பண்ண என்ன பிளான் பண்ணலாம்? கர்த்தருக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நம்மளே சொல்லிட்டு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டு அன்னைக்கு பாட்டு மாதிரி ஏதாவது செய்ய வேண்டுமே இருக்குல்ல பாட்டு. என்ன செய்யலாம்? உங்களுக்குலாம் ஏதாவது பிளான் இருக்கா இல்லையா? ஊழியத்தை குறிச்சு, சபையை குறிச்சு எத்தனை பேருக்கு ஒரு பிளான் இருக்கு? பிளான் இருக்குன்னா பிரதர் உடனே நோட்ல எழுது சும்மா சொல்லுங்களா? இருக்குன்னு அது இருந்துச்சு, பிளான் இருந்துச்சா? எத்தனை பேருக்கு இருந்துச்சா? கையை தூக்குங்க. கை இருக்க இல்லையா? வெக்கமான சொல்லு. நானும் கை தூக்குறேன். எனக்கு எப்படியும் பிளான் இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. பிளான் இருந்துகிட்டே தான் ஓடிக்கிட்டே இருக்க முடியும். கர்த்தர் நம்ம தொடர்ந்து நம்ம மேல அன்பா இருக்கிறாயே, ஆமா ஆண்டவரே ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. செய்யலைன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு மாதிரி பாடலாமா? சங்கீதக்கார மாதிரி அவர் சில வேலைகள்லாம் செஞ்சாரு. அதுல அவர் ஜெபம் குறைஞ்சா கூட உடம்புல உடனே எலும்புகளெல்லாம் வலி. எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு வலி இருக்கு? எனக்கு லைட்டா ஷோல்டர்ல வலி இருக்கும். ஆனா நான் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் தான். இந்த பைக் வாங்கி 20 நாள் தான் இருக்கும். 1300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 1200 கிலோமீட்டர். எத்தனை நாள்ல? ஒரு நாளைக்கு அப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இது இல்லாம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேற ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த பலன் என்னது? நான் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட எனக்கு என்ன உண்டு? வகை உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 7வது வசனம் வாசிங்க. இதுல என்னென்ன நோயெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நான் வேற வசனம்லாம் எடுத்து வச்சேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னென்ன நோயெல்லாம் இருக்கு? ஆரோக்கியம் இல்லை, எலும்பு நோய், எலும்பு வலி அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்சியம் டெபிஷியன்சி. அடுத்தது மசில்ஸ்ல என்ன இல்லை, சத்துவம் எல்லாம் நரம்பு தளர்ச்சி. அப்புறம் புண்ணு, அல்சரு. என்ன அல்சரா? 7வது வசனம். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில். அல்சர் இருந்தாலே உடம்புல ஆரோக்கியம் போயிடும். சாப்பிட முடியாது. ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? அல்சர் இருந்தா பசிக்கும், சாப்பிட்டா வயிற்று வலிக்கும். அப்படிதானே? எனக்கு கூட இருந்துச்சு, இருக்கு, ஆனா இல்லை. அல்லேலூயா. அது என்ன? அது இருந்துச்சு, இருக்கு, ஆனா இல்லை. அப்படிதான் நம்ம எல்லாருக்கும். அல்லேலூயா. அப்பப்போ குறையிறப்ப வரும். சரி, அடுத்தது என்னன்னா, எவ்வளவு பாருங்க, பெறநற்று மிகவும் நொறுக்கப்பட்ட நீ இருதயத்தின் கொந்தளிப்பினாலே. இருதய கொந்தளிப்புனா என்ன? ஐபிபி பாருங்க. ஐபிபி, சுகரு, அப்புறம் கால்சியம் டெபிஷியன்சி, அயர்ன் டெபிஷியன்சி, அல்சரு, அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால லூஸ். சரியா? நிறைய நேரம் தனியா பேசுற நிலைமை, தனியா பேசுனா புலம்புறது. ஐயோ அப்படின்னு. ஆமா, என் கண்ணில் பார்த்தாலே தெரியல, வர கண்ணு தெரியல. என் கண்ணில் ஒளி முதல்ல இல்லாம போயிட்டு மொத்தத்துல எனக்கு டோட்டலா என்னாச்சு? இது டோட்டல் டேமேஜ். இது கூட பழகினதே வேஸ்ட். சபைக்கு போய் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? எப்படி சொல்லணும்? நோயா இருந்தவங்க இப்படி சபைக்குள்ள வந்து சரியாகணும். அதை குணப்படுத்திக்கிறதுடைய வார்த்தைகள், மனமகிழ்ச்சி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு நாள் ஒரு பகுதியா வருது. என்ன அது? இந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று அந்த நாளை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பார். இன்னொரு என்ன சொல்ற? அப்ப மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. சில மருந்து கிடைச்சா தூரம் நம்ம கூட வாங்கி சாப்பிடுறோம். அப்ப கர்த்தர் கொடுக்கிற மருந்து 100க்கு 100 வேலை செய்கிறது. அப்போ பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கன்னா அதுல வரது மாத்திரம் கிடையாது, அதுக்காக செபிச்சுட்டு வர்றது மாத்திரம் கிடையாது. ஆராதனை வேளையில அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானோட வல்லமையினால விடுதலை ஆகும்படிக்காக ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன இருக்கு? அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நான் ஆண்டோட அப்படிதான் ஜெபிப்பேன். எனக்கு லூஸ் மோஷன், டிசென்ட்ரிலாம் ரொம்ப நிறைய ப்ராப்ளம். ஏன்னா நிறைய டீ சாப்பிடுறது, உலகப்புறமா இருந்தப்போ நிறைய லிக்விட், இது மாதிரி நிறைய சாப்பிட்டா நிறைய கோளர்லாம் இருந்துச்சு. இருக்குது. ஆனா எதுவுமே மருந்தும் வேலை செய்யல, நோயும் வேலை செய்யல. அல்லேலூயா. ஆனா இருக்குதானே இருக்கு, இல்லைன்னா இல்லை, இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி
நிறைய நோய் இருக்கு, ஆனா எதுவுமே என்ன பண்ணல, எல்லாம் அப்படியே இருக்குது. ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை தொடர் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். பவுல்கிட்ட சொல்ற மாதிரி உன் பலகீனத்துல என் வேலை பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருந்தா சொல்லலாம், நிறைய நோய் இருந்தா என்ன பண்றது இல்ல. அவருக்கு ஒரு நோய் இருந்துச்சு, அது என்ன நோய் நம்ம அப்புறம் பார்ப்போம், தெரிஞ்சிடும். நம்ம சொல்லியிருக்கோம், கண்ணில் ஒரு இது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பலகீனம் என்ன பண்ணாரு, அவர் அப்போ கண்ணு நேரம் பேசுறதுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருக்கும், பீழ மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். கண் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லாக ஐடி இன்ஃபெக்ஷன் அவங்க கண் அவருக்கு. அப்போ ஒரு கர்ச்சீஃபெல்லாம் வச்சு தொடச்சி ரகசியமாக வச்சுக்குவார் சைடில். அப்போ என்ன பண்ணோம், சளி ஊற்றுற மாதிரி கண்ணிலேருந்து சளி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது எப்போ ஒரு காட்சி, தேவன் அவரை அடிச்சார்ல, தமஸ்கு போகிற வழியில் குதிரையில் அடித்தப்போ அந்த கண்ணில் வந்து கொள்ளை நோய், அவர் அடித்தாலே கொள்ளை நோய் தான் இல்லையா. அவர் அடிச்சோன்னு கண்ணில் ஒரு நோய் வந்துருச்சு. அப்போ அதை சரியாக்குனாண்டவரே, நீங்கள் அழைச்ச பண்ணீங்க இன்னும் சரியாகல, ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏதாவது பிரச்சனை இருந்தாதான். அப்போ உங்களுக்கு எப்பயுமே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனை தானே என்ன பண்ணிடும். ஆண்டவர் நீங்க என்னால முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, இன்னைக்கு மட்டும் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா என்ன ஆயிடும், இன்னைக்கு மட்டும் அல்சர் வெளியே போட்டுச்சு, நம்ம என்ன பண்றது. அல்லேலூயா. அதனால ஆண்டோட பொருத்தனை பண்ணி உணர்வுல இருக்க தேவனை தேடுகிற இருதயம் நமக்கு அதிகமாக வேணும். நமக்கு வர நோய்கள் எல்லாம் யாரு காரணம், பிசாசுக்காக கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க கிடையாது, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் கிடையாது. மொத்தத்துல யாரு காரணம், நாம தான் காரணம். என்னுடைய அக்கிரமம் 5 என்ன சொல்லுது, மதிக்கு நிறைய புண்ணு, அப்புறம் கண்ணு ப்ராப்ளம் இல்லையா. அடுத்தது 12 பிராணனை வாங்க தேடுகள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஜபத்தை குறைச்சிங்கன்னா, ஊழியத்தை குறைச்சிங்கன்னா, அவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்கள்கிட்ட செய்யலைன்னா, அவங்களாம் செய்யாம தான் நல்லா தானே இருக்காங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ளத கர்த்தர் தடுத்து யாரையும் என்ன பண்ணக்கூடாது, என்னை விட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த பாஸ்டர் ரொம்ப நேரம் ஜெபமே பண்றது இல்லை, நல்லதுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. நான் எத்தனை ஃபோன் வழியா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, நீங்க அதிக நேரம் முழங்கால் போட்டு ஜெபிங்க. அதுனா ஃபோன் வழியா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ராத்திரியில பகல்ல 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பயும் சாயங்காலம் போய் ஆராதனை நடத்ததான் போறேன். எங்க கூப்பிட்டாலும் நான் பொறுத்துன்னு தான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. எப்பவும் ஜெபம். அப்ப எனக்கு ஒரு அழைப்பு, அவங்களுக்கு வேற அழைப்பு. அவங்க அதிகமா உட்காந்து ஜெபிக்கணும். அவங்க ஏன் கேட்டா, அவங்க ஊழியக்காரங்க எல்லாமே ஊழியர் தான், எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். யுத்தத்துக்கு போறவங்களுக்கும் ஒரு பலன் தான், அதை பாதுகாக்கிறவங்களுக்கும் அதே பலன் பங்கு உண்டு. யார் சொல்றார், தாவீது சொல்றாரு. ஹல்லேலூயா. சிக்லாக்ல கொள்ளையடிக்கப்பட்ட போது அதை எல்லாவற்றையும் அவர் மீட்டுக் கொண்டார். அப்ப தாவீது போல ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்துல தான், ஒரு தலைமையில தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட மிருக ஜீவன்கள் முதலாக ஒரு விடாம எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அப்ப தாவீது யாரு, கிறிஸ்து. அவரோட ஆவி கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்கன்னா இந்த இருதயத்துக்கு ஏற்றவன், இந்த இருதயத்துக்கு ஒத்த இருதயம் உள்ளவர். அப்ப நம்ம வந்து தாவீது என்னவா இருந்தா, மேய்ப்பனா இருந்தான். அவனோட ஆரம்ப வேலை என்னாச்சு, மேய்ப்பனா இருந்தான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன், அநேகத்தில் அவர் என்ன பண்ணார், ஆண்டவரே அதிகாரியா வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் எல்லாம் அப்ப எல்லாம் 13வது வசனம். நிமித்தம் விசாரப்படியா ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம் வாசிப்போமா. 20, 21, 22 எல்லாம் எடுத்து வச்சுங்க. 38ல 20, 21, 22 நான் என்ன எப்படி இருந்தாலும் சரி, நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனை எனக்கு புறமாயிடும் இராதையும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எனக்கு என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்படியே
வசனங்களை பார்த்து கடந்து போவோம். வெறும் அட்வைஸாக சொன்னாலே தூக்கம் வந்துடும். ரொம்ப நேரம் ஆவிக்குரிய அட்வைஸ் செஞ்சால் என்ன ஆகிடும்? தூக்கம் வந்துடும். புதுசு புதுசாக எதாவது சொன்னால் என்ன வராது? தூக்கம் வராது. ஆனாலும் என்ன பண்ணணும், நமக்கு தேவை நிறையா இன்னைக்கு நோயின் கட்டுகள், பலவீன கட்டுகள் எல்லாம் என்ன இருக்கு? கட்டுகள் பலத்து இருக்கிறது. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணோம்? ஆராதனை செய்தி என்னதான் பண்றது? பேருக்கு நம்ம ஒரு வைராக்கியமா வரும், ஒட்டு கொடுக்க கூடாது. ஆனா ஆராதனை, உண்மையான ஆராதனை செய்ய முடியாது. அப்படியே தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் எலும்புல வலி வரும். அப்புறம் வசனத்தில் பலகீனம் வரப்போ சதையில வலி வரும், நரம்புல எல்லாம் வலி வரும். அப்புறம் என்ன பண்றது? இந்த வசனத்தை சொல்லி தான் சொல்லிக்கணும். அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனே என்னை ரட்சித்து அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே என்னை நடத்தும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? செம்மையான இதற்கான கேடகம் என் ரட்சிப்பின் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த கடைசி 3 மாதங்களுக்கான இந்த காலையில் 3 வசனங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்ல. இந்த கிருபையின் காலம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஏன்னா சபை காலம் முடிஞ்சு போச்சு. ஆவியானவர் முடிஞ்சு போச்சுன்னா ஆர்டர் வந்துருச்சு. உங்க செல்ல வந்ததுல நாளையிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணாது? இன்னையோட உங்களோட என்ன முடியுது? டேட்டா முடியுது அப்படின்னு சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் 4 ஃபோன் பண்ணலாம், அப்படிதானே? திடீர்னு எடுத்தாலும் எடுக்கும், நைட்டு 12 மணிக்கு மேலே திடீர்னு ஆஃப் ஆயிடும். அல்லேலூயா. அப்படிதான் கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எடுத்தாலும் எடுக்கும் இல்லையா? எது வழியா எடுக்கும்? வசனம் வழியா பரிசுத்தாவியை நமக்கு கிரியை செய்ய முடியும். இனிமேல் எல்லா வாக்குத்தத்தத்தையும் சொல்லி நம்ம ஜெபிக்க முடியாது. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன இருக்கு? நன்மையினால முடிச்சுட்டு வேணும் இல்லை, தலையை எண்ணெய்னா அபிஷேகம் பண்ணி அது வழியா தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் இல்லாம இந்த வருஷம் கடந்து போக முடியாது. இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? 2 மாசம் இருக்கு. 2.5 மாசம் இருக்கு. 2 மாசம் 5 நாள் இருக்கு. அல்லேலூயா. தேதி 25. இன்னைக்கு நமக்கு எத்தனை நாள் இருக்கு? ஒரு கிட்டத்தட்ட 65-66 நாட்கள் இருக்கு. அல்லேலூயா. 31 தேதியில கணக்கு போனா ஏசாயா புத்தகத்துல இருக்கிற இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 66 நாட்கள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இந்த நாட்களையும் தாண்டிட்டு இந்த மாசம் தாண்டுறது சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படிதான் நிறைய வீட்டில் நடந்துச்சா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு இல்லைன்ட்டு என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் மிஸ் ஆன சர்க்கிளுக்கு கால் சற்றே தப்பிட்டு, குருவி தப்பி கண்ணி தெரித்தது, குருவி தப்பித்தது போல கண்ணி அடிபட்டுச்சு, பிடிச்சிருச்சு பிசாசு. ஆனா ஜஸ்ட் மிஸ், ஜஸ்ட் எஸ்கேப். அல்லேலூயா. மயிரிலே உயிர் தப்பினோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று கூட அப்படிதான் எடுப்பூர் போயிட்டே இருந்தான். நல்லா கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் வேகமா வந்தார் ராஜேந்திரன் ஏற்றிக்கிட்டு. சிரமத்தில் சில அடையாளங்களோட நம்ம சில அபிஷேகத்தை நம்ம பக்கத்துல சிரமத்தில் ஏற்றக்கூடாது. அது ஊழியக்காரங்க ஒத்தே வராது. சரி போயிட்டு இருந்தேன், கர்த்தர் போல இருக்கிறாரு. என்ன ஆச்சு? ஒரு நாள் நல்லா போயிட்டு தான் ரோட்ல நான் 80க்கு மேலே எடுத்துட்டேன். ஒரு நாள் சரட்டுன்னு இப்படி கையை காமிச்சு பின்னாடி டெய்லாம் போடல அந்த வண்டியில. டக்குன்னு அப்படியே ஒரு கிராமம் மலைக்குடி போட்டி பின்னாடி சரட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். இப்படி போயிட்டே இருக்கிறேன். அப்படி இவ்வளோ க்ளோஸ்ல இந்த பைக்னால ஏதோ போட்டுக்கிட்டு பிரேக் அமைக்கி போய் அவரோடய வளைஞ்சு நானும் உள்ள போயிட்டேன். கிட்டத்தட்ட பயந்துட்டு ஓடியே போயிட்டாரு சித்தப்புறன்னு சொல்லி. அவர் வண்டி வரல, வந்து பார்த்துட்டாரு. ரொம்ப தூரம் வருது, இவ்வளோ வேகமாக வருதுன்னு அவருக்கு தெரியல போல இருக்கு. லேட் ஆச்சு, கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக இது பண்ணோன்னே இப்படியே போயிட்டு நான் இருட்டில் பின்னாடி வண்டி போட தெரியல, டெய்லாம் கூட இல்லை. சரக்குன்னு இப்படியே கிட்ட ஏன் லைட்டில் தெரியுது. திரும்பிட்டு இன்னைக்கு வளையில கையை காமிச்சிட்டு இருக்கிறார். இன்னும் சைக்கிளில் போகிற மாதிரி. சைக்கிள் ஓட்டுறது வண்டி எடுத்துட்டு விட்டார் போல இருக்கு. வண்டி வரத்துக்குள்ள போயிடலான்ட்டு சரக்குன்னு உள்ள வந்துட்டாரு. அடிச்சுங்க அப்படியே கிட்ட போய் அவரோடய வளைஞ்சிட்டு பிரேக் போட்டாலும் போய் அடிச்சுதான் அந்த அளவுக்கு போட்டு திட்டலான்னு போறதுக்குள்ள பயந்துட்டு அதே வேகத்துல உள்ள புத்தர் நேரம் போயிட்டாரு. ஜஸ்ட் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த மாசம் தப்பி போக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஒண்ணு சொல்ல முடியுங்க, இது என்ன இல்லையா? கொஞ்சம் ஆயிடுச்சு, என்ன இருக்கும்? கொள்ளை பொருளை போல ஆயிடுச்சு. அல்லேலூயா. எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. யாருக்கும் அப்படி ஆகலையா? நல்லதா இருந்துச்சுங்களேன். என்ன ஒண்ணுமே சொல்ல முடியுங்க. நிறைய வந்துச்சு. உண்டு இல்லைன்னு ஆக வேண்டிய பிரச்சனைலாம் என்ன ஆயிடுச்சு? நான் இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதோட மோசம் இருக்கும். அல்லேலூயா. இடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆனா கூட கூட்டு போனா நான் போறப்ப வேற, கூட ரட்சிக்கப்பட்டவங்க வரப்ப வேற, ரட்சிக்கப்படாதவங்க வரப்ப நான் டெய்லி முன்னே ஒரு காலத்துல வந்து லைசன்ஸே வாங்காம போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்டவங்க நினைச்ச முதல்ல சபையில இந்த சில வாலிபர் கோயில்களை 3 பேரை ஏற்றிட்டு ஒரு பக்கமா வந்தேன். கரெக்டாக போலீஸ்காரன் முடிச்சு அந்த காலத்துல 1000 ரூபா வாங்கிட்டான் 10 வருஷம் முன்னாடி. அதுலேருந்து அவங்களை பார்த்தா நான் வெளியே ஓடிடுது. இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டும் அந்த உணர்வே இல்லாம பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு அவங்க கட்டுகள் இறுகி போறவங்க தான் அவங்க பிசாசோட நமக்கு எதிரியா இருப்பாங்க. அல்லேலூயா. சபைக்கு விரோதமா இருக்கிறவங்க, ஊழியக்காரருக்கு விரோதமா இருக்கிறவங்க, ஆனா நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க.
பேசுறப்ப ஆண்டவர் என்ன பண்ற அவங்க மேல நியாயத்துக்கு நாளுக்கு நாள் கேலி செய்கிறவர்கள் மேல இருக்கிற கட்டுகள் இறுகி போகும். கேலி செய்யறதா என்ன? அவருதான் இப்படி தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பேசாம இருப்பார். 2வது 3வது 4வது தடவை டக்குன்னு ஒரு ஆப்பை வச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா. இதற்கு நீ தேவையில்லாம உனக்காக ஜெபிச்சிருக்கவங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐக்கியத்துல இருக்கிறப்போ ஐக்கியத்துல கரெக்டா நான் டெய்லி போயிட்டு வருவேன். அன்னைக்குன்னு பார்த்து பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, பல்சர்ல ஓட்டிட்டு வர 3 பேர் உட்காருங்க பிடிச்சி ஃபுல்லா வண்டியே தூக்குறேன்ற மாதிரி போயிடுச்சு. என்ன ஆண்டவர், அப்போ நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். அப்போ சுத்தமா என்கிட்ட டெம்பரரி லைசன்ஸ் எடுத்து தூக்கி போட நான் ஒரே ஊர்ல இருந்தாலும் லைசன்ஸ் வந்தேன். இப்பதான் லைசன்ஸே வாங்கியிருக்கிறேன். 60 வயசு ஆனவனு தான் லைசன்ஸ் தேவைன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு கூட இருக்கு. இவ்வளவு நாள் ஆண்டவர் வாங்க வேணாம்னு சொல்லல. ஏன்னா எனக்கு உள்ளது வேற உங்களுக்கு உள்ளது வேற. நான் பொதுவாக இந்த காலையெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் போகலாம் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னா என்ன பண்ணக்கூடாது, அந்த என்கரேஜ் பண்ணவே கூடாது. தப்பு, தேசத்தோட விரோதமாக செய்யக்கூடாது. ஆனால் என்னோட ஊழியம் அப்படியே சுற்றிக்கிட்டே ஒரு ஊரில் இல்லை திருச்சி தஞ்சாவூர். நான் எத்தனாவது வீடுன்னு சொன்னேன்? 17வது வீடு 18வது வீடு நான் குடியிருக்கிறேன் ஊழியத்துக்குன்னு கிளம்பி. சரிங்க, எனக்கு சொந்த வீடு இருக்கு 18 வீடு. அதுக்கு ஒருத்தவங்க சபையில சொல்றாங்க, ஆமா நீ ஜாப் பண்ற, நீ ஒழுங்கா ஒரு வீட்டுல இருக்கியா அப்படின்னாங்க. இது ஒரு கேட்கையா இருக்குல்ல. அப்புறம் கூட தான் எல்லா வீட்லயும் இருந்தாரு இல்லையா? எதுக்காக இருந்தாங்க? நான் வியாபாரம் பண்றதுக்காக வீடு வீடா தூக்கிட்டு போனேன். எனக்கு சொந்த வீடு இருக்கு, வாடகை இருக்குன்னா ஒருத்தானே என் வாடகை எடுத்துட்டு நான் பேசாம உட்காந்துருக்கலாம். என் பசங்க பாட்டி சம்பாதிச்சுக்க சொல்லி எனக்கு குழப்பங்கள்லாம் தேவையே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்ற செய்யலைன்னா எனக்கு ஐயோ. அல்லேலூயா. அதுக்காக செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான். செய்யலைன்னா இருக்கிறதும் போயிடும். அல்லேலூயா. இல்லாட்டி செஞ்சோம்னா போனதும் எனக்கு என்ற முன்குறித்து எதையுமே எப்படியும் எனக்கு தான் வரும். அல்லேலூயா. ஆனா அவருக்கு சேவை செய்யறப்போ அவர் நமக்கு சேவை செஞ்சுக்குவாரு. இல்லாட்டி ஒன்னொன்னா குறைச்சிட்டு வருவார், ஒன்னொன்னா குறைச்சிட்டு வருவார். அல்லேலூயா. குறைப்பாரா இல்லையா? அப்புறம் திருப்பி யாரும் கொடுப்பார்? அவரே கொடுப்பார். அல்லேலூயா. அதனால ஒன்னொன்றுல இருக்கிறோட போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஏதாவது ஒரு திட்டம் கொடுங்க. ஆவிக்குரிய உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு எய்ம்லாம் இருக்குல்ல, இப்படி படிச்சு இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை செய்யணும், இந்த ஊர்ல இல்லைன்னா அந்த ஊரில் போகணும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாருக்கும், என் பையனுக்கும் இருக்கு. ஆனா அவங்களை பத்தி கூட நான் திட்டம் வச்சிருக்கிறேன். 2 பேரும் வேலையை விட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல, போய் நிறைய சம்பாதிச்சுட்டு அப்புறம் வாங்க. காசு வாங்கிட்டு ஊழியர் செய்ய வேண்டாம். வரது வரட்டும், ஆண்டவர் கொடுக்கட்டும். காசுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஊழியர் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா வசனம் என்ன சொல்றது, அந்த வசனத்தை படிக்கிறப்ப எனக்கு அந்த ஆரம்ப நாட்களில் நான் ரொம்ப குத்தப்பட்டேன். எனக்கு இது இல்லாம ஊதியம் இல்லாம எனக்கு யார் விளக்க கொடுத்துவான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? எனக்காக கூலி இல்லாம எனக்காக யாரு விளக்கு கொடுத்துவான் அப்படின்னு சொல்லி வசனம். ஆனா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா ஊதியம் இல்லாம யாராவது செய்வானா அப்படின்னு சொன்ன, சபைக்கு வந்து நான் பைக் வாங்கணும், சபைக்கு வந்து நான் கார் வாங்கணும்னு இல்லை. ஆண்டவர் கொடுக்குறப்போ வேற. ஆனா நானா என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. இல்லையா? உங்ககிட்ட வந்தேன்னா எனக்கு ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு நான் வரக்கூடாது. வந்தா கொடுத்தது வேற. ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து கிளம்புறப்போ அது மோசே தன் வீடு எங்கிலும் உண்மை கொண்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிடைக்கும். மோசை மட்டும் நான் ஒரு வேலை செஞ்சே சாப்பிட்டாரு. பவுல் அப்போஸ்தலன் வேலை செஞ்சே சாப்பிட்டாரு. ஊழியம் அவருக்கு நிறைய பணத்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அந்த சபைக்கு கொடுத்தா கூட, அவர் செலவுகளுக்கு எடுத்துட்டா கூட மீதமான நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு, கூடாக அவர் செய்கிறோம்னா அவர் இருந்தார். அவருக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சுட்டு தான் வந்தார். ஆனால் இந்த நாட்களில் சரி நம்ம எந்த வசனம் சொன்னோம், ஓசியா புஸ்தகம் 11வது அதிகாரம், ஓசியா 11 1057 பக்கம் 11ல 1 1057 இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
ம். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? ம். நான் உன்னை எப்படி அத்மாவைப் போல ஆக்குவேன்? ம். உன்னை எப்படி செபோயீமைப் போல வைப்பேன்? ம். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ம். என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். ம். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ம். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். ஆமென். நான் முன்னடியிலும் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன், வரமாட்டேன். அவர்கள் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். ம். அவர் சிங்கத்தைப் போல் கெர்ச்சிப்பார். ம். அவர் கெர்ச்சிக்கும் போது ம். அவர்கள் சந்ததியார் ம். மேற்கு திசையிலிருந்து ம். நடுங்கி வருவார்கள். ம். எகிப்திலிருந்து குருவிகளைப் ம். போலவும் ம். அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் ம். பயந்து வருவார்கள். ம். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ம். எப்பிராயீமர் ம். பொய்களினாலும் ம். இஸ்ரவேல் வம்சத்தார் ம். வஞ்சகத்தினாலும் ம். என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ம். யூதாவோ எனில் இன்னும் தேவனோட அரசாண்டு ம். பரிசுத்தவான்களோடே உண்மையா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எப்ராயிம் யாரு? எப்ராயிம் மனாசே யோசேப்போட பிள்ளைங்க. அதிலே ஒரு குரூப்பையும் கர்த்தர் கூப்பிட்டாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோ எனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. யூதா என்றால் துதிக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தரோட ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அரசால போறதுக்காக நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 8வது வசனம் 8 எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? எப்படி கைவிடுவேன்? ஏன்னா எப்ராயிம் யாரு? யோசேப்போட மகன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி நான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், சபைக்குள்ள அழைச்சேன். நான் உன்னை என்ன எப்படி நான் பிசாசுக்குள்ள துர்மரணத்துக்கு நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. எச்சரிக்கை ஒரு பக்கம் கொடுக்கிறாரு. எலும்புல வலி இருக்கு, நரம்புல வலி இருந்தாலும் கர்த்தர் நம்ம துர்மரணத்துக்கு நோய் படுக்கைகளுக்கும் நம்ம அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செவ்வாயினை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் போகிறது. கடைசியில் சொல்ல நமக்கு மனசா வந்துருச்சாங்க, குழம்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவம் இல்லை, நம்மள மாதிரியே ஆயிட்டாரு இல்ல, நம்மளோட போராட்டத்துக்கு ஒப்புனா இருந்துச்சு, அவரு குழம்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன எப்படி அவர் நட்சத்திரத்தை பார்த்து நவுந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனா கொஞ்சம் என்ன இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒரு மாடை மேய்ச்சிடலாம், ஆடை மேய்ச்சிடலாம், ஒரு சின்னோண்டு எறும்பு உங்கள்கிட்ட கொடுத்து அடுத்த வாரம் இதை அப்படியே பத்திரமா கொண்டு வாங்கன்னு என்ன செய்யும்? ஒரு சின்ன எறும்பு அதை என்ன கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு 1000 ரூபாய் திருவிருந்து வரப்போ உயிரோட எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? அது மாதிரி ஆண்டோட பெரிய நம்மள்கிட்ட பழகிறதே எவ்வளவு கஷ்டம்னா, நம்மளை காப்பாற்றி சாகாம அதை கொண்டு வர்றது கஷ்டம். ஒரு மாடை வளர்த்துடலாம், ஆடை வளர்த்துடலாம், ஒரு எறும்பை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வளர்க்க முடியாது. ஏன்னா தெரியாம டப்பா திறந்து திணி கொள்ளான்னு திறந்தா கூட அது இறங்கி அது மட்டும் வெளியில போயிடுவா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பாருங்க 7 என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எடுப்புகிறதில்லை. அவர் பாருங்க வசனம் பாருங்க, என் ஜனங்கள் யார் அவங்க? மாறுபாடுன்னு என்ன அர்த்தம்னா சந்தோஷமான மற்ற காரியங்கள்ல விலகுறதா. அந்த நேரம் சுத்தமா கர்த்தரை மறந்துடுது. சில முடிவுகள் எடுக்கிறப்ப கர்த்தரை விட்டு அவருடைய சித்தத்தை விட்டு விலகுகிறது. யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்னு வேதம் சொல்லுது? புதிய ஏற்பாடுல யோவான் 9 அதிகாரம் 14 எடுக்க வேண்டாம், சொல்லுங்க, மனப்பாடமா தெரியுது இல்லையா? யாருடைய ஜெபத்தை நம்ம ஜெபத்தை கேட்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப அதோட ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவ சித்தம் செய்வானையானா, பக்தி இருக்கணும். நிறைய எல்லாருமே பக்தி இருக்கு, சித்தம் அறிந்து அந்த சித்தத்தின்படி செய்வையா இருக்குன்னா அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சொல்றது யாரு? இல்ல இயேசு சொல்ல அந்த இடத்துல அந்த மனுஷன் சொல்லாத ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்ற? குருடனை பார்த்து சொல்றாங்க, இயேசு உனக்கு சுகம் கொடுக்கல, நீ ஏன் பொய் சொல்றன்ட்டு. அதுக்கு அவர் சொல்ல, ஒருத்தன் பக்தி உள்ளவனா இருந்து அவருடைய சித்தம் செய்வானா அவன் ஜெபத்தை கேட்கிறான்னு. குருடன் என்ன பண்ணிட்டு இருந்தான் முன்னாடி? இஸ்ரேல்ல குருடங்க என்ன பண்ணலாம்? பிச்சை எடுக்கலாம்னா அவங்களுக்கு அது கௌரவமா, அவங்களுக்கு ஒரு லைசன்ஸே உண்டு, அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை உண்டு. அவங்க ஆனா ஒரு பழைய போர்வை போத்திருக்கணும், கருப்பு போர்வை
வச்சிருக்கிறாங்க. நீ முஸ்லிம்ஸ் வாசல்கள் ஒருவனும் எழுப்புகிறது இல்லை, ஒருவனும் நான் கூப்பிடுறேன் ஒருத்தர் என்ன பண்றது இல்ல, எழுப்புறது இல்லை. எழுப்பி என்ன செய்யறது இல்ல, கிரியை செய்யறது. என்னோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அது வேலைக்காக கொஞ்ச நேரம் பேசணும். ஒரு மணியோட வேலை சண்டே என்ன வச்சு என் கடமை முடிந்து விட்டது, என்னுடைய கடமை பூசை முடிந்து விட்டது. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வாருங்க, முடிஞ்சா வாருங்க. அப்படி இல்லை, ஏதாவது செஞ்சுட்டு அடுத்த வாரம் சொன்ன செஞ்ச கேட்க கடவுள். காது இல்லாதவன் தூங்க கடவுள். தூங்கினாக்க அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல நோய் தான் வரும். அல்லேலூயா. சொல்ல சொல்ல வசனங்களை கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆவியான வேகமா பேசிட்டு இருப்பாரு. அது மணியை டீயை குடிச்சிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஏதோ ஒரு வீட்டுல போய் ஒரு வாசல் ஒரு முள்ளுக்காட்டுல போய் உட்காந்து யாராவது பார்த்து பக்கம் ஒரு மாடு மேய்க்கிற ஒரு கிளவியை பிடிச்ச வந்து வாமா பேச சொன்னேன் சொல்லுங்க, எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போங்க, இல்லைன்னா ஆண்டவர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. இருக்கிற வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. துரத்து வர மாட்டார, துரத்துவார். ஆனாலும் எப்படி துரத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள சொல்லி சொல்லி பார்க்கலன்னா ஓடி போயிரு அப்படிங்கிறோம்ல, ஓடி போனீங்க வேலைக்கு போய் பழச்சிக்கு போ. ஆசை அசுர வீட்டை கட்டுவான், குடியிருக்குமா வேற ஒருத்தர் குடியிருக்க கட்டுவதில்லை, கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தங்க மனைவியா இருக்கிறது இல்லை, வேற ஒருத்தனை இது பண்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா ஆண்டோட பிள்ளைகளை அவரோட இணைந்து இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கூட நான் அங்கேயே சைட் போஸ்ட்ல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் கேட்டா சபைக்கு விரோதமா ஆவிக்குரிய விரோதமா என் வீட்டுல நான் குடியிருக்கிறது எனக்கு ஆவிக்கு விரோதமா நான் டெய்லி சண்டை போடணும், பிரச்சனை வரும். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆண்டோட கிட்ட ஆமா நீ போன்னு சொன்னதுக்கு போனா ஒரு கை உனக்கு இடரலா இருக்குமானால், உனக்கு பல்லவத்துக்கு போக இடரலா இருக்குமானால், நீ பல்லவத்துக்கு வந்து கெடுக்குமானால் அந்த வீடு எனக்கு வேண்டாம். ரொம்ப முடியலன்னா அப்புறம் அந்த தான் பண்ணிருக்காரு. அல்லேலூயா. தொடர்ந்து பொறுமையா இருப்பாரு. இந்த இடர்ல குடிக்கிட்டே இருக்கு, ரட்சிப்பு இடர்ல குடிக்கிட்டே இருக்குனாக்க ரொம்ப ஜெபம் என்ன பண்ணிடுவாரு, அவரே கூட்டிட்டு போயிடுவாரு. பிள்ளைங்க வந்தாங்க, ஜபத்துல இருக்காங்க. அவங்க அஞ்சு வயசு வந்து அழகா உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஊர் கிளம்புறோம்னா 2 பேரும் வாட தாத்தா கூட பைக்கில் போகிறோம், கையை பிடிச்சி ஜெபம் பண்ணணும், கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தேன் அவன் முதல் நாள் அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு என் கூட வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க அம்மா பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் விளையாடிக்கிட்டே இருக்கிற பழசம் ஒரு நாள் 2 நாள் இங்கே இருந்தேன்னா ஃபோன் நிறையா வந்தனால எங்கள் வீட்டு சைடு போஸ்டில் தூங்கிட்டேன். இவனுங்க அவன் ஜாலியாக இருக்கடா, நம்ம நல்ல வேலைடா அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் பேசிக்கிறேன், ட்வின்ஸ் பேசிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அவன் 2வது நாள் இருந்தால் 3வது நாள் போல சொன்னேன், ஐயா என்னடா தாத்தா ஒரு சொட்டு கூட இங்கே காலை வைக்கல, தாத்தாவும் அப்பாயும். ஆனால் என்ன இல்லை, இந்த வீடு இன்னமும் ஒரு மோசமான வார்த்தை சொல்லி எந்த பையன் வீடு இருக்குது அவங்க வராம அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அப்போ ஊழியக்காரங்களோ நீ அபிஷேகம் பெற்றவர் மற்ற ஊழியக்காரங்க இருக்கும். அல்லேலூயா. தெருவுக்குள்ள போனா பரவாயில்ல, நம்ம 2 நாள் காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தெருவுக்குள்ள போனாலே என்ன சொல்லுவாங்க, சரி தெருவுக்குள்ள வந்தாலே, தெருக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே, ஐயோ என் பக்கத்துல வந்தாலே அப்படின்னு சொன்னா எங்க குறை இருக்கு நம்ம கிட்ட. அந்த குறைக்கு ஆண்டவரால இந்த காரியம் கிடையாது. அப்படியே வெறுக்க வைக்கிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்றாங்க, என்னை வெறுத்தாங்க, என்னைய வெறுக்கிறாங்க, என் நண்பர்கள் வெறுத்தாங்க, அப்புறம் நம்மளை வெறுக்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் யார காரணம் கட்டுறாரு, அவரு அவங்க வீட்டு அம்மாவை காரணம் இல்லை, என்னோட காரியம் தான். அல்லேலூயா. நான் சரி செய்யும் போது பாவத்தை அறிக்கை எண்ணுவாயானால் மற்ற 6 நாளும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை யாரும் வீட்டுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட படிக்கிறாங்க, பிள்ளைங்களை கேளுங்க, உங்க ஃப்ரெண்டு யார் சொன்னா கேட்பாங்க, யார் வீட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் உரைக்க மாட்டாங்க அப்படின்னு கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா என்ன, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அப்போ போய் பார்த்து ஒரு பாஸ் ஜெபம் பண்ணிங்க, ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. புதுசாக வந்தவங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. 3 மாசம் 6 மாசம் இல்லை, நல்ல ஊழியர் செய்கிற அளவுக்கு கர்த்தர் வழிதான். எப்ராயிம் குறித்து ஆண்டவர் வாசகமா என்ன சொல்லி இருக்கிறாரு, எப்ராயிம் சத்தியம் உங்களுக்குள்ள இல்லாதனால கேட்கிறப்ப தூக்கம் வருது. வேதத்தை நேசிச்சு அதிகமா ஆராய்ச்சி பண்ணி படிக்காதனால தூக்கம் வர்றதுக்கு காரணம், புரியாம இருக்கிறதுக்கு காரணம், அதிக நேரம் அவர் மாதிரி காரணம். நீங்க அதிகமா நினைக்கிறப்ப எனக்கு அதிக நேரம் அது ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேருக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க போனதுக்கு அப்புறம் போய் பசிக்குது நீங்கன்னா அப்புறமா இல்லை வேணான்ட்டு ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு. நிறைய பேர் தூக்கம் தான் அப்படின்னா தூக்கம் வராது. இருந்தாலும் ஒரு மாதிரி என்ன பண்ணோம், நேரம் ஒரு மாதிரி நிறைய ஒரு 5 பேர் இங்கே 20 அல்லது 30 அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருந்துச்சுன்னா நைட்டு எனக்கு என்ன ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு எப்படி, ஏன்னா ஒரு எச்சரிப்பான வசனங்கள் உண்மையை பேசி இருந்தால் பிசாசு என்ன பண்ண மாட்டான், தூக்கத்தை வரவழைக்கும். அப்போ
நமக்கு எல்லா வயிற்று வலியிலேருந்து, அல்சர்லேருந்து, வீசிங்லேருந்து, எலும்பு வலியிலேருந்து, கால்சியம் டெஃபிஷியன்சிலேருந்து, ப்ரெஷர்லேருந்து எல்லாம் வரதுக்கு யார் காரணம்? நம்முடைய கவனக்குறைவு. நம்முடைய கவனக்குறைவு. எந்த கவனக்குறைவு? சாப்பிட்றது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, ஞாயிற்றுக்கிழமை குறித்து, ஐக்கியங்களை குறித்து, எழுப்புதலை குறித்து, அவன் எழுப்ப என்றால் கூட்டி சேர்க்கிறவன். எப்ராயிம்னா என்ன? எப்ராயிம் மனாசே. எப்ராயிம் என்ன ஆசீர்வாதம்? டக்குன்னு எப்ராயிம் தலைச்சீரா. அல்லேலூயா. எப்ராயிம் யாரு? தலைச்சீரா. என்ன தலைச்சீரா இது? ஹெல்மெட். மீட்பு இன்னும் ரட்சிப்பு இன்னும் தலைச்சீரா. அவனை பார்த்தா சொல்ற நம்மளே ரட்சிப்பு ஃபுல்லா போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொன்னால கவர்மெண்ட். எப்ராயிம் என் தலை ஜெபம் மட்டும் போயிடுவேன், என் பொறுத்து நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது இல்லை, என் வீட்டுக்குள்ள சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை தாஜ்மஹால் இருந்துச்சு, நான் உள்ள போறது இல்லை. அல்லேலூயா. இங்கே இருக்கிறோம்னா இங்கே தான் இருக்கணும். அல்லேலூயா. அங்கெல்லாம் இன்னும் ஊழியர்கள் நிறைய இருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் வச்சிருக்கேன். காலையில வந்து திரு வந்து கொடுத்துட்டு இங்கே யாராவது போனா நடத்த மாட்டாங்களான்னு. இது வாசிக்கிறப்ப 7வது வசனம், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன அவனை விலகுறன்னா என்ன அர்த்தம்? 2 மணி நேரம் இந்த வாரம் முடிஞ்சு போச்சு. இந்த வாரத்துக்கு நமக்கு ஆண்டவருக்கு என்னது? 2 மணி நேரம். வீட்டுல நம்முடைய தேவைகள் புறப்படும், அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். வீட்டு ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஊழியத்தை குறித்து ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் பகல் அல்லேலூயா. ஆரோனும் பூர்வ செய்கிற ஊழியம். மோசேயோட கைகளை என்ன பண்ணாங்க? மோசே தேவ மனுஷன், கையில ஆண்டவர் கோலை கொடுத்திருந்தார். கோல் உயர்த்தப்பட்டிருந்தப்பெல்லாம் மலை மேல இருந்து இஸ்ரவேல் ஜெயிச்சாங்க. கை தாழ்ந்த போதெல்லாம் அமலேக்கன் ஜெயிச்சாங்க. அப்போ மோசேகள் அவங்களுக்கு இஸ்ரவேலுக்காக மோசே கொடுக்கப்பட்டார். மோசே முக்கியமானவரான்னு கேட்டா, மோசே யாருக்காக கொடுக்கப்பட்டார்? மோசே எழுப்பின ஆண்டவர் யாருக்காக எழுப்பினாரு? இஸ்ரவேலுக்காக, தன் ஜனங்கள் தான். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் எழுப்பினாலும் உங்களுக்காக, ஆண்டவர் வார்த்தை பேசுறாருனாலும் உங்களுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கிற மனநிலை குறித்து எச்சரிக்கை வேதம் சொல்லுது. அப்போ இன்னும் வாஞ்சை ஏற்பட கூட அதிகமான வசனங்கள், டைமும் தாண்டாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சந்திரனையும் சூரியனையும் நிற்க வைக்க. மூட்டையெல்லாம் கட்டிச்சுன்னா 12 மணிக்கு அது வேற விஷயம். அப்புறம் அதுவும் நம்மளும் எல்லாரும் பேரும் என்ன நினைச்சிடலாம்? நல்ல பேர் வச்சிடலாம். அல்லேலூயா. அது இங்க வாஞ்சை உள்ளதோ அது மணி கூட பார்க்க தெரியாத அவ்வளவு கரெக்டா நம்ம என்ன பண்ணிடும்? முந்திரும். நமக்கு முன்பாக வசனம் இருக்குல்ல, அப்ப எளிய மனதோ எளிய உள்ளத்தோ பேர் பெற்றோர். அது உள்ளுக்குள்ளே சரி பாஸ்டர் உள்ள பேசிட்டு பஸ்ஸே இருக்கும். 2 போட்டா வாங்கி காலையில லாரி போடான்னு தருவாங்கன்னா 7 மணிக்கு வாங்கி வச்சிருக்கோம். அது எல்லாரும் போனா பாஸ்டர் என்கிட்ட கொடுத்துருன்னு 1 மணிக்கு தான் என்கிட்ட கொடுத்துட்டு கடைசியாக போயிடும். எனக்கு கொடுத்தா யாராவது வாங்கி சாப்பிட்டு போட்டாங்க பண்ணி அது கூட 5 ரூபா எடுத்து வச்சு 10 ரூபா எடுத்து வச்சு வாங்கணுமா இல்லையா? அப்ப நேரத்தே அது என்ன பண்ணுது? அதுக்காக உங்களால அப்படி சொல்ல, இந்த அப்போ நம்ம இது உணவு இல்லாத ஒன்றுக்காக இல்லை, இந்த வசனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணுமா இல்லையா? அப்போ சபையோட போஜனத்துக்காக, பாஸ்டரோட போஜனத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க போதும். என்ன அதுக்கு ஆசீர்வாதம். ஒரு கலசம் தண்ணி இருந்தாலும் பாருங்க, அது யாரா இருந்தாலும் உள்ள இருந்தாங்க. இது என்னது? அதை பார்த்தோம் திடீர்னு நமக்கு ஒரு இது வந்துடும்ல. ஏன்னா நான் அப்புறம் ஆண்டு சொன்னீங்களா, அதை வரப்போகிற ஆத்துமாக்கள் நான் வெளிப்படுத்துறேன். கரங்களை கட்டி அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறது, நம்மோடு வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு இதெல்லாம் பழசாயிடுச்சு. 2வது உயிரை காத்து அது இது 2வது இதெல்லாம் எங்கெங்கோ மாற்றி கொண்டு வந்தது. 15 வருஷத்து ஆம்பிளிஃபையர் அதெல்லாம் இன்னும் அது ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் என்ன ஆயிடுது? சமத்துல சில தடைகள் வந்து இதாக இருக்கு. இங்கேயே வச்சுட்டோம்னா பண்ணலாம். இன்னும் வேலையா இருக்கு. பிரதர் இன்னும் கொஞ்சம் வேலை மீதி வச்சிருக்கிறார். சில்வர் டியூப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தா கூட என்ன பண்ணலாம்? பிரதர் 3 டியூபையாவது அங்கே வாங்கி கொடுத்தா அதை ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஃபில்ம் மாதிரி ஒரு அதை பாட்டு கொடுத்து வச்சு கிளிப் போடலாம். இது போடுறப்ப அதை அந்த இதெல்லாம் கட்டி நான் சும்மா தான் அதே வெளியில போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு டிசைன் இருக்கட்டும் இல்லையா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை இதுவும் பார்க்கணும், இதையும் விட்டுவிடக்கூடாது. சிறு டெக்கரேஷன் இது மட்டும் போதுமா? போறாது. ஊழியமாக செய்யணும், அதையும் விட்டுவிடக்கூடாது. காணிக்கலாம் பழைய ஏற்பாடு. ஆலயத்தில் பரிசுத்த வெளியரங்கமான சுத்தம், அது சாங்டிஃபிகேஷன்லாம் அதுவும் இருக்கணும். முக்கியமா ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கும். அதுதான் பிரசங்க மேடை, அப்புறம் ஆராதனை மேடை, பிரசங்க மேடை. அதுக்கான பாட்டு எல்லாம் ரெடியா வச்சுக்கணும் தான். தாவீது என்ன பண்ணாரு? தன்னோட எல்லா வேலைகள் மத்தியில் அவர் என்ன பண்ணாரு? இசைக்கருவிகளை காசு கொடுத்து வாங்கினாரா? செய்தார். எப்படி செஞ்சாரு? எதை பார்த்து செஞ்சாரு? டிசைன் பண்ணாரா? அதுதான் வீரை யார் இடமா அவர் டிசைன் பண்ணிருக்கான்.
அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வெட்டியா இருந்திருக்கல. நம்மள போல இல்லை, நம்ம பிஸி, நம்மலாம் பெரிய பிஸி, நம்மலாம் அப்படிதானே. நமக்கு நேரம் இல்லை ஆண்டவரை பற்றி யோசிக்கலாம். ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை தவிர என்ன கிடையாது. அப்பப்போ அரை மணி நேரம் ஆட்டுக்கிழமை இப்போ அன்பா இருக்கா, எஸ் அம்மா ஆண்டவர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம். அடுத்த வாரம் வந்து பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? யாராவது ஒருத்தராது வந்து 70 சீடர்கள் 2 பேரை அனுப்பினார்ல, அங்கே ஆரம்பிச்சு அந்த மாதிரி விடயங்கள்லாம் செஞ்சோம். ஆனால் பிசாசு மனுஷர்களுக்கு தெரியும், சபைக்குள்ளே இருந்தால் எய்ட்ஸ் நோய் மாதிரி வந்து அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, கெடுத்து போட்டுச்சு. ஒரு மனுஷன் கூட, நான் வந்து பெருமைக்கு சொல்ல, விக்கியோ நானோ சிஸ்டர் கூட எந்த கிராமத்துலையும் ஏன் பார்த்தீங்க வெளியில் போங்கன்னு சொன்னதே இல்லை. எத்தனை 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் தான் போனோம், இப்போ கூட இங்கே தான் போனோம். ஆனால் ஒரு கிராமத்துக்கு கூட ஒரு புறத்தை சபை நடத்துகிற இடத்துல ஏன் சத்தம் போட்டீங்க, எதுக்குன்னு யாருமே வந்து சத்தம் இருக்குன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து நல்லா பேசி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதிரிகளை கூட தேவன் நமக்கு சார்பாய் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஏன் வந்தீங்க, ஏன் ஜெபம் பண்ணீங்க? இப்போ கூட என்ன சொல்றாங்க, நீங்க இங்கே வராம நல்லாவே இல்லை. நான் சொன்ன பேர பசங்க சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள வராம இந்த பய வீட்டுக்கு சொல்லிட்டு கிராமத்துக்கு பஸ் எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி என்ன சொல்றாங்க, நீங்க இந்த ஆராதனை சத்தம் முன்னாடி இருந்த எங்களுக்கு சத்தம் வந்து எங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. புரட்டாட்டம், கலக்கம், தன்னை உயர்த்தி கொள்வது, ஊழியத்தில் போட்டி, பொறாமைகள், களவு இதெல்லாம் வந்துச்சுன்னா பிலிஸ்தீனத்துக்கு நிகரான பாவம். அந்த பிலிஸ்தீனத்துக்கு என்ன அடி உருவுமோ அதுதான் நம்ம உருவும். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொன்னா பேசி உங்களுக்கு விடக்கூடாது. பேசி என்ன பண்ணணும், சமாதானப்படும். எதை கட் பண்ணணும் அவங்க சொன்ன நல்லதை சொல்லிட்டு எச்சரிக்கைக்காக சில காரியங்களை சொல்லலாம். சமாதானம் இருக்கணும். நம்மகிட்ட சமாதானம் நீங்க நல்லது சொல்ல போனீங்கன்னா நாங்கள் அடித்தான் விடுவோம். யாருக்கு அடி விடுவோம்? சமாதானம் பண்ண போறவங்களுக்கு சேர்த்து தான் விடுவோம். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாத இடங்கள்ல அப்படிதான் எனக்கு எல்லாரும் பகைக்கார இருப்பாங்க. அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, குறையுது. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி யூதாவை வச்சிருக்கிறாரா, நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம சமயத்துல எப்ராயிமும் யாக்கோபோட சந்ததி தான். எப்ராயிமே நான் என்னதான் செய்வேன், என்ன இருக்கு 7ஆவது வசனம், ஒருவனும் எழுப்புகிறது இல்லை. எத்தனை பேர் இந்த வசனம் தொடர்புறது? சும்மா சொல்லுங்க, கைத்துக்கெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. என்னோட நீங்க பெரியா இல்லை, உங்களோட நானும் பெரியா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை நான் ஒருவனும் எழுப்புகிறது இல்லை. அவர் எழுப்பணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். காலையில் இந்த செய்தியை கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், வாணி இல்லாட்டி இன்னும் போற அடுத்த வருஷம் இருதயம் படப்பட இருந்து ப்ரெஷர் நம்ம செய்ய வேண்டிய செஞ்சோம்னா ப்ரெஷருக்கு மாத்திரைலாம் குறைஞ்சிடும். அந்த சமயம் கூட ஒரு அம்மா சாட்சிலாம் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் சொல்லுவாங்க 8 மாத்திரை கூட ஒரு நாளைக்கு ப்ரெஷரு. அப்புறம் கிட்டத்தட்ட என் வயசு அப்போ வந்து 48 நான் வந்து 40 வயசுலேருந்து மாத்திரை 2 4 ஆராதனைகளில் வீடுகள்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு மாத்திரைக்கு போகுது. 40 வயசுல ஐபிபி, 50 வயசுல 28 வயசு, ஊழியர் தொடங்கினப்போ 50 வயசு, 52 வயசு, 53 வயசுல சொல்றாங்க எனக்கு இப்போ என்ன பண்றது இல்லை, ஒரு பிபி மாத்திரை கூட போடுறது இல்லை. எது அப்போ உங்களுக்கு குணப்படுத்தி மாத்திரை இல்லை, ஆராதனை வசனமும். அல்லேலூயா. எலும்பு கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்தி விடு. எழுப்புறதுனா என்ன, அது தனியாக பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. எழுப்புறதுனா எலும்பு சீவன் எழுப்பி பிரகாசி இருள் பூமியை கால்கள் க்ஷணங்களை மூடும், அப்பொழுது உண்மையில் கர்த்தர் உதைப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இருள் போடுறாங்க, நியூஸ்லயே போடுறாங்க, இந்திய பொருளாதாரத்தை என்ன முடிச்சு இவனே வெளிப்படுத்துறான். நமக்கு வெளிப்பாடு இதெல்லாம் யாருக்கான வெளிப்பாடு, உங்களுக்கு எனக்குள்ள வெளிப்பாடு. அல்லேலூயா. இருள் முட்டையில கதவு அடைக்கப்பட்டாச்சு, அப்புறம் வேலை மூடி முத்திரையிடப்பட்டாச்சு. எழுந்து துதிக்க வேண்டியது. எழும்பு சீயோனே, எழும்பு உன் வல்லமை தரித்துக் கொள். எழும்பி பிரகாசு, புறப்படு கர்த்தரை வேலை மொழி வந்தது. புறப்படு கர்த்தரை வேலை செய். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ திகையாதே. மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா. சின்னவன் 1000 ஆவான், பெரியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் 1000 ஆவான், பெரியவன் பலத்த ஜாதியுமாவான்.
விசுவாசியே நீ திகையாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சீக்கிரவாதம் ஏன்னா இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கும் போதே என்னால கொஞ்சம் கிருபையினால உடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்களின்படி அப்பா ஆவி அப்பா அந்த காலங்களின் பட்டயங்களுக்கு அப்பா காப்பின அந்த காலங்களுக்கும் அப்பா நீர் அனுப்பின எல்லா அப்பா காப்பின வாதைகளுக்கும் எங்களை மீட்டுக் கொள்ளும்படி என்னால வசனத்தை அனுப்பி அப்பா எழும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிமே எழும்பு, யூதாவே எழும்பு, யூதா என்னோடு இருக்கிறார். யூதா துதிக்கிறவர்கள் மாத்திரம் என்னோட அர்த்தம் இருக்கு. யாரையும் பார்க்காதீங்க, உங்களுடைய ஆத்மாவை பாருங்க, கர்த்தரை பாருங்க, கேட்கிற வார்த்தைகளை காதுகால கேளுங்க, வாயினால துதிக்க ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் துதித்து நம்ம இந்த இடத்துல கடந்து போக போறோம். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நல்ல எழுப்புங்க. அப்பா இந்த நாள்ல நான் சாயங்காலம் அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவர் தாங்க ஊழியக்காரர் வழியா நல்ல ஆராதனை முடிச்சு நல்ல உண்மையான ஆராதனை முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு அருமையான தூக்கத்தை கருத்து கொடுப்பார். எப்பொழுதுமே ஒரு அனுபவத்தை நீங்க உணரலாம். ஆராதனை நீங்க சரியா கலந்துக்கல, ஆராதனையில பிரச்சனை இல்லைன்னா மத்தியானம் தூங்கினாலும் தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது, வாரம் ஃபுல்லா உங்களுக்குள்ள ஒரு அலங்கரிப்பு. வேதத்தில் சொல்லப்பட்ட 37 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லா அலங்கரிப்புகளும் நான் எப்படி நோய்க்கு ஒப்பு கொடுப்பேன், எப்படி உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், எப்படி உன்னை விபத்துக்கு ஆபத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், எப்படி பிரிவினைகளுக்கு சண்டைகளுக்கு ஒப்பு கொடுப்பேன், சண்டைகள் நாவுக்கு ஜனங்களின் நாவுக்கு சண்டைகளுக்கு உன்னை நெருங்கிடுச்சு, இன்னும் ஆயத்தமாகல வாய்னால சொல்லி நான் எவ்வளவோ கிருபையில கொடுத்த எவ்வளவோ கொஞ்ச நாள் வரைக்கும் எவ்வளவோ ஆவிக்குரிய வார்த்தைகளும் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்ப பட்சத்துல கர்த்தர் மரணாயுதங்களை விலக்கிக் கொள்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிக்க நாங்கள் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். கரத்தில் குரலை வைத்து நல்ல செபிங்க. யாரு தடையோ எதிர்ப்பு இல்லாதபடி செபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் வல்லமை ஜெபம் அந்த இருதயத்தில் செபிங்க. யாராவது குரலை வைத்து செபிக்க மாட்டோம், கண்களை மூடுங்க. எழுப்புதல் இருக்கு சபையில கம்யூனியன் மெம்பர்ஸ் பக்கத்துல. அது அடுத்த வாரம் நாங்கள் பலனா பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு விரோதமான கட்டுகள் எழுப்புதலை குறித்து செபிங்க. யாராவது செபிங்க, யாராவது செபிங்க. செபிங்க, யாராவது நீங்க செபிங்க. வளர்ச்சியானது இந்த வருஷத்தின் கடைசியிலே பன்மடங்காய் பெருகத்தக்கதாக ஒரு
அன்று உந்தன் ஆலயத்தில் தேவ மகிமை நிறைத்தது போல இன்று நிரப்போம். அன்று உந்தன் ஆலயத்தில் தேவ மகிமை நிறைத்தது போல இன்று நிரப்போம். எல்லா ஆலயங்கள சரீரங்களையும் கொடுத்த எல்லா கொடுத்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் கிருபையினால ஆசீர்வாதம். ஒரு தெரிஞ்சவன் வீட்டுல இருக்க சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், வீட்டுல தாய் தகப்பன் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். வெளியே காலை எடுத்து வைங்க. ஒரு நாள் கர்த்தரை ரட்சித்து ஆசீர்வதித்திருக்கிறாரே, அவருக்கு பிரதித்திரமா என்ன செய்ய முடியும்? அந்த சபைக்கு வரேன், தசமம் காணி கொடுக்குற எல்லா அது ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களுக்கு உண்டானது. ஆனா ஆசீர்வாதம் சரீரத்திற்கு மூலம் இறங்குகிற ஆசீர்வாதம், சரீரத்தில் இருக்க நோய்கள் கட்டுகள் விலகின ஆண்டோட வேலை நோய்கள் எல்லாம் அது ஓய்வு பார்க்கிறவர்களாய் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது நாங்கள் புறப்பட்டு போனோம் அல்லது இருவராவது புறப்பட்டு போனோம். வாஞ்சி கர்த்தர் எத்தனை பேர் துணிகிறாரோ அத்தனை பேரும் புறப்பட்டு செல்லும்படிக்காக புதிய நாட்களை வெளிப்படுத்தினது போல சில மனுஷர்கள் நடந்து வருவதை போல காட்டினாங்க. அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம். எத்தனை பேருக்கு அதை குறித்து பேசுங்க. ஒரு பக்கமா மைக் இல்லாத ஒரு செல்போன் கிடையாது, ஸ்பீக்கர் இல்லாத செல்போன் கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் பேசுறது மூக்கு கேட்கணும், நீங்க பேசுறது என்னோட கேட்கணும்னு சொல்லி உண்மையாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை கொடுங்க. ஆவின் அபிஷேகம் ரட்சிப்பின் வல்லமை இறங்கி செபிக்கிறோம். எனக்கு ஒரு ஆத்மா காமிங்க, ஒரு வீட்டை காமிங்க. ஒருவேளை அவர் காமிக்கிற வீடு உங்களுக்கு எதிரியான வீடா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காமிக்கிற ஒரு மனுஷனோ மனுஷிய சகோதரன் சகோதரியோ கர்த்தரால தொடப்பட்டிருக்கலாம். ஆனா பிசாசு உங்களை எதிர வச்ச ஊழியத்துக்கான கிருபை உங்க மேல வந்து தங்கி அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் அது ஆடை நினைக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு ஒரு நேர்த்தியானது. ஆரோன் தலையில ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவன் தாயின் வழியாக வழிந்தோடி அவன் ஆடை நினைப்பதற்கு ஒப்பாய் இருக்கும். அப்பொழுது நம்ம சிறந்த நம்ம நல்ல கூலி ஜெபிக்கிறோம். அதே சமயத்துல ஊழியத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நல்ல குட்டி வீடுகிற ஆடுகளாய் அவர் நம்ம நல்ல ஆடுகளாய் நம்ம செம்மறி ஆடுகளாய் நம்ம அழைத்திருக்கிறாரே, நம்ம பெருக செய்கிற தேவன். அவர்கள் ஒன்றும் மலர் நல்ல கனி தருகிறவர்களாய் மலட்டு மரமல்ல மலட்டு மிருகச்சியுடையில அது ஏதோ அசுத்த துணிக்க கூடாது, அசை போட வசனத்தை அசை போடக்கூடாது அப்படிங்கிற அசுத்த மிருகம் அல்ல, கர்த்தருக்கு ஏற்ப செம்மறியாய் என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் வாய்த்தல் சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடையில வாய்த்தல் சொல்லுங்க. கரையில உயர்த்தி நிரப்புங்க. அபிஷேகம் நம்ம இப்ப சொன்ன யாரு வர சொன்னாலும் ஆண்டவர் காமிச்சது அதான் சொன்னேன். ஏற்றுக்காட்டி
சபைக்கு வா, இங்க போ, அங்க போ, இந்த டிவில போ, அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சபை கொண்டு வாங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த அறுப்பு வந்து அந்த வீட்டுக்கு போய் சேரணும், எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா சபைக்கு நம்ம அந்த அறுவடைக்கான அறுவடை செய்யறதுக்கு அபிஷேகம் செய்ய நான் ஒருவேளை ரெண்டாவது குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி நான் கைவிடுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம அழைத்தது போல அநேகர் நம்மளே வைத்திருக்கிறார். இயேசு ஜெபிக்கிறார் யோவான் 17ல, பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவர்கள் ஒருவரை நான் இழந்து போகலன்னு சொல்லி. ஹalleluya. உங்களுக்கு கொடுத்த ஆத்மாக்கள் உங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்கலாம். அது அவங்க கொண்டு வரணும்னா நம்மகிட்ட என்ன மாற்றமோ அதை செய்யும் போது அவங்க வரும்போது ஆசீர்வாதம் காண இன்னும் அதிகமா ஆவியானவர் கூடவே வீடு வரைக்கும் சென்று அவர் அந்த வீடுகளுக்கு நடத்தி சபைக்கு கொண்டு சேர்க்க ஒரு துணை அறுவடைக்கு உரிமையாளத்தில் கேட்போம். அவர் நம்மை அப்படியே செய்வார். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் வைக்கும் மீண்டும் என்று வருகை வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.